திருக்கோவிலூர்னு ஒரு ஊர், விழுப்புரத்துக்கும் பக்கத்துல சென்னைக்கு போற வழியில இந்த திருக்கோவிலூர்ல ஒரு திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்துல அங்க ஒரு திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்துல 108 நம்ம போக முடியுமா? முடியாது. 108 திவ்ய தேசத்துல நான் 108 திவ்ய தேசம் போயிட்டேன்னு யாராவது சொன்னா போய் 108 திவ்ய தேசம் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா 106 திவ்ய தேசம் போக இன்னும் 2 எதுன்னா, ஒண்ணு வைகுண்டம், இன்னொன்று பார்க்கணும். அது போக 106 திவ்ய தேசம்னா ஒன்று போக முடியும், வைணவத்துல போக முடியும். நான் 108 போயிட்டு யாராவது சொன்னாங்கன்னா உதாரணமாக பையன் தான் இருக்கும். அதே 106 திவ்ய தேசத்துல அந்த திருக்கோவில் ஊர் வந்து ஒரு ஊர். அங்கே நம்ம இந்த ஆழ்வாருடைய காலம் எதுன்னு சொன்னா 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை. இதுல முதல் 3 ஆழ்வார்கள் சந்திக்கிற நிகழ்ச்சி அந்த திருக்கோவில் நடந்துச்சு. அதை மட்டும் நான் லேசர் சொல்லிட்டு பேசாதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலம் ரொம்ப குறைவா இருக்கு. திருக்கோவில் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்டாசி மாசம் ஐப்பசி மாசம் மழை காலத்துல ஒரு வீட்டுல ஒரு அர்ச்சகர் இருக்கிறாரு. அவருக்கு கதவு மழை நேரத்தில் அப்பெல்லாம் கதை மீன் வசதியெல்லாம் கிடையாது. 6 மணிக்கு எழுந்திரும். இந்த மாசம் ஒருத்தர் கதவு தட்டுறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற வந்து கேட்கிறாரு, ஐயா யாரு என்ன? என் பேரு பொய்கையான், நான் பிறந்தது பொய்கையில, அதனால எனக்கு பேரு பொய்கைன்னு எங்க அப்பா அம்மா பேர் கொடுத்தாங்க. நான் பொய்கையன் என் பேரு. இங்க ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த இடத்துல தங்கிக்கலாமான்னு கேட்கிறேன். தங்கிங்கன்னா நான் வீட்டுக்குள்ள போயிடுவேன். அந்த ரேடின்னு சொல்லுவாங்க, நம்ம தாசான் வராண்டா தாசான் சொல்றவங்க தான் அந்த வீட்டுக்கு முன்னால உள்ள பகுதியில ரேடி சொல்லுவாங்க. உண்மையான நல்ல தமிழ் இருக்கிறது திவ்ய பிரபந்தத்துல தான், 4000த்துல தான். ஆனா அது மக்கள்கிட்ட போகணும். அந்த ரேடியில ஒரு ஆள் படுக்கலாம், நீங்க அதுல படுத்துருக்கீங்க. சரிஞ்சு ஒரு படுத்திருக்கிறாரு. ஒரு 1/2 மணி நேரத்துல இன்னொருத்தர் வந்து கதையை கட்டுறாரு. இவர் கதவை திறந்தா ஏற்கனவே அந்த காலத்துல மின் விளக்கு கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கார்த்திகை மாசம் ஒப்ப பாருங்க, இந்த மண் விளக்கு அந்த திருக்காஞ்சட்டி நம்ம கிராமத்துல அதை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. 2வது ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. என்னன்னா, நானும் இந்த ஊருக்கு வந்துட்டேன், மழை வர மாதிரி இருக்கு, ஒரு ஆள் தங்கிக்கலாமா? வீட்டுக்காரர் உள்ள போயிட்டாரு. யாரு நீங்க? என் பேர் பூதத்தான். பூதத்தான் அவர் குலசேகர இருக்காரு. அவர் கேட்காரு, பூதத்தான் என்னன்னா, இல்ல நான் தங்கணும், வேற வழி இல்லைங்க, வேற இடத்துல. அவரு அழகா சொல்றாரு, வாங்க இந்த இடத்துல ஒருவர் படுக்கலாம், 20 இருக்கலாம், அமரலாம், வாங்க உள்ளன்னு சொல்லி அவரு உள்ள அவரே விட்டுட்டாரு. அதுல இருந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கதவு தட்டுறாரு. கதவு திறந்தா அங்க ஒருத்தர் இதே மாதிரி கொஞ்சம் லேச தூரல நனைஞ்சிட்டு ஆடிக்கிட்டு நிற்காரு. ஐயா என்ன? நான் என் பேரு பேயன், நானும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், தங்கணுங்கிறேன். ஆக வாங்க, ஒருவருக்கு படுக்கலாம், 20 இருக்கலாம், 3 நிற்கலாம், உள்ள வாங்க. பெரிய விட்டு கொடுக்கிற தன்மை அந்த காலத்துல 3 பேரும் உள்ள வர்ற நேரம் இந்த கதவை திறந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மண் விளக்கு அணைஞ்சிருக்கு. இருட்டு. இப்போ 3 பேர் உள்ள வந்தாச்சு, நின்றுட்டு இருக்காங்க, இருட்டு. இப்போ வந்து பொய்கையாழ்வார் முதல் வாழ்வார்
அவர் பெய்கைன்னு தான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிறோம். என்னாலதான் ஆழ்வார்கள் ஆகிறாங்க. இவங்க வந்து இருட்டான உடனே அவங்க ஒரு பாடலை பாடுறாரு, அருமையான வெண்பா. 4000 படிச்சா நம்ம வேற எதையும் படிக்க வேண்டாம், நல்லா படிக்க மாட்டோம். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக ஆரம்பிக்கும். இந்த உலகம் கிழக்காஞ்சட்டி வார்கடல், உலகத்தை சுற்றி இருக்கிற வார்கடல் இருக்கே, அதுதான் நெய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடலை பாடுறாரு. பாடி இருட்டு இருக்கு. இந்த இருட்டுல விளக்கு அணைஞ்சு போச்சு இல்லையா. ரெண்டாவது அந்த பூதத்தாழ்வார், பூதத்தான் அப்புறம் தான் அவங்க ஆழ்வார் ஆகிறாங்க. பூதத்தான் வந்து ஒரு வெண்பா பாடுறாரு. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்னொரு சின்ன இடு திரியாகன்னு சொல்லி அவர் ஒரு வெண்பாவை பாடுறாரு. அன்பு தகழின்னா அந்த விளக்கு, ஆர்வம் நெய்ன்னு சொல்லி அவர் பாடி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே திடீர்னு பார்த்தா நெருக்கடியா இருந்தது. 3 பேர் நிற்க இடத்துல ரொம்ப நெருக்கடியாகும். 3 பேர் சாதாரணமா நிக்கிறதோ 4 பேர் நிக்கிறதும் தெரியும். என்னன்னா பெருமாள் உள்ள வந்த உடனே ரொம்ப நெருக்கடியாகுது. 4 பேர் ஆகிட்ட உடனே 4வது அந்த பேயம் இருக்கார, பேயம் பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். திருக்கண்டேன் பொன்னேரி கண்டேன்னு ஒரு பாடம். எல்லாரும் பெருமாளை உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? பச்சை மாமலை பொன்மேனி பவளவாய் கமலச்சங்க அச்சுதா அமரரே அனைவரும் குழந்தை இன்னும் அச்சுவை தவிர யார் போய் இந்தியில உள்ளவாறு அச்சுவை தவிர வேண்டாம்னு சொல்றாங்க. பச்சை வண்ணம் பெருமாள்னு சொல்லி இருக்கிறார். இன்னும் பல விதத்துல கார்மேக வண்ணன் கண்ணன் அப்படின்னு சொல்லி கருப்பு நிறம்னு சொல்லுவாங்க. ஆனா பேயின் என்ன சொல்றாரு? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பெருமாள் வந்து கரியவர் பச்சையா இருப்பாருன்னா இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியும், ஒருத்தரும் சொல்லல. அவர் புதுசா ஒரு வார்த்தையை சொல்றாரு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொன்னா என்னன்னா பெருமாள் கூட யாரு தாயாரும் ஒன்னா வந்திருக்கிறாங்க. அதனால ஒரு பழப்பழப்பும் பொன்மன்னம், தாயார் பொன்மன்னம். அதை சொல்லாமல் சொல்லி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, பெருமாள் இருக்கிறாரு. இந்த பூதத்தாழ்வார் பாடின பாடலை மனசுல வாங்கிட்டு தான் கண்ணதாசன் ஒரு படத்துல ஒரு பாட்டுல பண்ணுவார். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் புரியவே ஓடி வந்தேன், 7 மலை ஏறி பாடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அந்த பாடலுக்கு அடிப்படை 4000 திருமயத்துல பூதத்தாழ்வார் பாடிய இந்த பாடல். இது மாதிரி செய்திகளை நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். ஆனால் ஆண் அடியார்களா பெண் அடியார்களா பேசுறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆண் அடியார்கள் தானீங்க. அஞ்சு சட்டையை பார்த்தோம்னா ஒரு சந்தேகம் வருது. அங்கள் பொன்மேனி கண்டேன் ஆண் அடியார்களுக்காக என் அன்பிற்கினிய சகோதரர் தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள் இந்த மேடைக்கு அவர் புதியவர் இல்லை, இந்த பல மேடையில் இருக்கின்றவர், நடுவராகவும் பணியாற்றுகிறவர் தமிழ்ச்செம்மல் அவர்களும் அவருக்கு துணையாக சேவை செம்மல்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு சேவை செம்மலாக இருந்து வருவாய்த்துறையிலே அவர் வட்டாட்சியராக இருக்கிறாங்க. நம்ம வருவாய்த்துறைக்குள்ளெல்லாம் அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. ஆனா அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஒரு அன்புக்கு தான் முதலிடம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலுக்கு பொருத்தமான நம்முடைய வட்டாட்சியர் செல்வம் அவர்களும் ஆணடியார்களுக்காக வந்திருக்கிறாரு. அதே போல அடுத்தால இருக்கக்கூடிய ஆவின் முருகன் அவர் பாளையங்கோட்டையில் குலசேகர ஆழ்வார் தெருவில் இருக்கிறாரு. பெரிய கூட போடுறதா ஆலம் போடட்டும்.
வளர்ற பிள்ளை தானே, இன்னும் வளர்ந்த மேல தட்டிடக்கூடாது. ரைட். ஆவின் முருகன் அவர்களும் ஆணடியார்களே என்று பேசுவதற்காக இந்த வரையில் வந்திருக்கிறார்கள். ஒரு சிறு அற்புதமான பேச்சாளர்கள். நிறைய நான் செய்தியில் ஒவ்வொரு பற்றியும் சொல்லலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கவர் நம்ம சேர பிடிக்கல. அதான் இந்த பக்கம் கவிஞர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் பெண்ணடியார்களுக்காக வந்திருக்கிறார். ஆனால் ஆண் தான் அந்த பெண்ணடியார்களுக்காக வந்திருக்கிறாரு. ஆமாம், இவர் பேசா நாள் எல்லாம் பிறவா நாள் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி நேற்று மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பேசியிருக்கார். பேசிட்டு இங்கேயும் ஒரு மேடையில் இருக்கார். வாழைப்பட்டம் தனி சொற்பொழிவு. நம்மள மாதிரி தனி சொற்பொழிவுன்னா நம்ம மட்டும் தனியாக இருக்கு பேசுறது இல்லை. 1000 பேரை வச்சுக்கிட்டு பேசியிருக்கிறார். 1000 பேரை வச்சுக்கிட்டு பேசுறது பெரிய விஷயம் தான். அதனால நம்முடைய கவிஞர் கணபதி சுப்பிரமணியம், என்னுடைய 6 தம்பிகளுக்கு அடுத்தபடியாக உள்ள 7வது தம்பி கணபதி சுப்பிரமணியம், கவிஞர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களும், அவருக்கு பின்னாலே பேராசிரியர் அனுசியா அவர்களும் இன்றைக்கு பெண்ணா அடியார்கள் தான். தியாகத்திலேயும் பக்தியிலேயும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக இருக்கிறார்கள். அனுசியா அவர்களை போலவே அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள் மரியம் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வச்சுட்டு நானே பேசிட்டு கவிஞர் செய்வாங்க வரவா அப்படியே பேருவான்னு யோசிச்சு உள்ள வாங்கிச்சு. விநாயகர்லாம் போன வருஷம் எப்படி தான் சவுத்தில் உட்காந்துருந்தாரு தாஜ்மஹால். அதான் இந்த வருஷம் எப்படியும் அப்போ உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். ஆகவே அருமை நண்பர்களே, நான் பேச்சாளர்களை பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திருக்கோவில்ங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஆணடியார்கள் தான் பக்தியிலேயும் பண்பாட்டிலேயும் பக்தியை வளர்ப்பதிலேயும் பண்பாட்டை சிறப்பிப்பதிலேயும் மூத்தவர்களாக இருந்தார்கள் என்று பேசுவதற்காக தமிழ் செம்மல் கவிஞர் நடுவர் பெருந்தகை புத்தகேரி ஐயா அவர்களே, என்னையும் அருமையாக உண்மையை உரைக்க வந்திருக்கக்கூடிய 2 ஆணடியார்களே, எதிரிலேயே பெண்கள் வாய் தவறாலே புரிதல் அதிகமாக வரும் என்பதற்கு சாட்சியாக இருந்த பெண்மணிகளும் அவங்க கூட எப்படி பார்க்க அவர்கள் தேர்ந்தார்கள் தெரியல. அவர் தேர்ந்தாரா பெண்ணடியார்கள் என்று பேச, அதாவது நாங்க பெண்ணடியார்கள் பக்தியிலும் பண்பாட்டிலும் அதை பேணி காப்பதிலும் வளர்ப்பதிலும் திறந்து விளங்கவில்லை என்று நாங்கள் 3 பேர் பேசவே வரலாம். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் பக்தினா என்ன அப்படின்னு நடுவர் ஐயாட்ட கேட்டோம்னா, பக்தினா என்னன்னு கேட்டோம்னா வைராக்கியம் ஒரு பொருள் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பொருள் இருக்கு, அது ஒரு பொருள், நிறைய பொருள். இப்ப பாரதிக்கு போய் கேட்கிறாங்க, பக்தினா யாரு, பக்தினா என்ன, பக்தி உடையவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு பாரதிக்கு போய் மகாகவி பாரதி நம்மோடு வாழ்ந்த கவிஞரை கேட்கும்போது அவர் ஒரு பாரத சொல்றார். பக்தியுடையார் காரியத்தில் பலரார். இந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லக்கூடிய வரிசைகளை கொஞ்சம் ஐயா அவர்கள் குறிச்சு வச்சுக்கணும். பக்தி உடையார் காரியத்தில் பலரார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். கட்டி தொழிலே அனைத்து மெனில், கட்டி தொழிலே அனைத்து மெனில் சார்ந்த நமக்கு தந்திரமே வித்தைக்கு இறைவா கடனாதா மேன்மை தொழிலில் பணி எனையேன்னு பாடுறார். அவர் என்ன சொல்றாரு பாரதி, பக்தியுடைய காரியத்துல பதறவே மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியா? பெண்ணடியார்கள் அப்படி வச்சுக்கோங்க. பெண்களால காரியத்தில் பதறாமல் இருக்க முடியுமா? என்ன செய்வாங்க சார்? முடியாது. ஏன்னா அவர் அனுபவப்பட்டிருக்கிறதுனால அதுதான் அவன் நடுவர் அவர்கள் எங்க பக்கம் வந்துட்டாரு இதுல இருந்து தெரியும். என்ன அப்போ பெண்கள் காரியத்துல பதறிகள் செய்வாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுன்னு வைக்கிற வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆயிட்டா வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுல போய் பாருங்க கரண்ட் ஆஃப் ஆயிட்டாரு. ஏன்னா அங்க ஆஃப் ஆயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஆண்கள் அப்படி கிடையாது. சமூகத்துல ஒரு திடீர்னு தெருவில் வழக்கு போயிட்டு வீட்டுல வழக்கு போயிட்டா அவங்க காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால காரியத்தில் பதறக்கூடிய பெண்களால் எப்படி பக்தியையும் பண்பாட்டினரையும் பேணி காத்து திறந்து விளங்க முடியும் என்பதை நடுவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அழகாக தொடங்கி இருப்பது நடுவரை அவர்கள் ரொம்ப அருமையாக தொடங்கினாங்க. நாலாயிரம் திவ்ய பிரபுத்தில பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் 3 பேரும் வாயில் இருக்கிறாங்க. மழை பெய்து 4ஆவதாக திருமாலும் வந்து இணைந்து கொண்டார் என்கிற அற்புதமான செய்தி அழகாக சொன்னார். 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்கள் 12 பேர்ல 11 பேர் ஆண் ஆழ்வார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுதான் ஆண்டார் இல்லையா? 11 பேர் ஆழ்வார். திருமலை செய்யாழ்வார், குலசேகராழ்வார், திருப்பானாழ்வார், நம்மாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அப்படி 11 பேர் வருவாங்க. ஆண்டாள் மட்டும்தான் பெண் ஆழ்வாராக வராங்க. சரி, சேக்கிழார் சைவத்துல பார்ப்போம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள் என்றால் மிகவும் சிறப்பாக போற்றப்படுபவர்கள் 60 ஆணடியார்கள் தான். அவங்க பின்னாடி இருந்த பெண்மணிகள் வேற. அப்போ 3 பேர் தான். யாரு? காரைக்கால் அம்மையார், இந்த மாதிரி மங்கையர் கட்டினா 3 பேர் வராங்க. திரைவதியமா வராங்க. ஆக ஏனென்றால் ஏன் ஆணடியார்கள் பக்தி நெறியிலும் பண்பாட்டு நெறியிலும் திறந்து வழங்குவதற்கு காரணம் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால் அவர்களால் எதையும் வெளிப்படையாக அல்லது வெளியே இறங்கி களத்தில் இறங்கி அவர்களால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் பெண்களால் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருந்து செய்ய முடியும். அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. வீட்டுக்குள்ளதான் பெண்கள் இருந்தாங்க. வெளியே வர்றது என்பது காலப்போக்கில் இப்பதான் மாறி வந்துட்டு தவிர அந்த காலத்துல வீடு கணவன் சொன்னதை கேட்கணும். கல்யாணம் கணவன், புள்ளனாம் புருஷன், கணவன் சொல்மிக்க மனைவி சொல்மிக்க மந்திரம் என்றதெல்லாம் இப்போ, கணவன் சொல்மிக்க மந்திரம் என்றது அப்போ. அப்ப கணவன் எப்படி என்ன சொல்கிறாரோ அல்லது கணவன் என்ன செய்கிறாரோ, எந்த வழியை பின்பற்றுகிறாரோ, எப்படியெல்லாம் அவர் பக்திக்காக தொண்டு செய்கிறாரோ அந்த தொண்டுக்கு துணையாக இருந்தவர்கள் தான் பெண்ணடியார்களே தவிர பெண் நாயன்மார்களாக இருப்பார்களே தவிர ஆணடியார்கள் தான் இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி, செல்வம் எல்லாவற்றையும் இழந்து தியாக செம்மலாக விளங்குபவர்கள் ஆணடியார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க, ஒரு அடியார் வராரு, சிவபெருமான் வந்து சிவனடியார் வேடத்துல வராரு, வந்து என்ன கேட்கிறாரு? திருத்தொண்டர்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கும் போது திருத்தொண்டர் வந்து ஆசைப்படுறாரு சாப்பாடு கொண்டு ஒவ்வொரு சிவனடியாருக்கும் போனோன்னு. அன்னைக்கு யாருமே கிடைக்கலன்னு சிவபெருமான் வந்து இவருடைய புகழை இந்த உலகிற்கு எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும் என்பதற்காக சங்கம பையோட வேடத்தை அணிஞ்சுக்கிட்டு அவர் வர சேர்க்க ரொம்ப அருமையா எழுதுவார். பயந்தவத்தால் பெரும்புவிய பாத தாமரை சூடாது. சிவபெருமான் நடந்து வருகிற அழகுல அந்த பாத தாமரைகள் வந்து பாதை சுவர்கள் எல்லாம் தாமரை பூக்கள் மாதிரி தலையில பூமி சூடிதான். அப்படி எழுதுவார். கேட்கிறாரு, சிவனடியா கழிச்சுட்டாரா நீங்க எப்பொழுதுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு நாள் சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்றாரு. யாரு? சிவபெருமான் சிவனடியார் வேடத்துல வந்து என்ன சொல்றாரு? ஒன்னால எனக்கு சாப்பாடு போடு. இல்ல, நான் போடுவேன் அப்படிங்கிறார். ஒன்றால் போட முடியும். அதாவது 5 வயது பாலகனாக இருக்க வேண்டும், உடம்புல எந்த காயங்களும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குழந்தைய எனக்கு சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க யாரு? சிவனடியார் வந்திருக்கிற சிவபெருமான் முடியல. ஏன்னா அவருக்கு சாப்பாடு போட்டாகும். அதுதான் வேட்கை, அதுதான் வைராக்கியம், அதுதான் தொண்டு, அதுதான் தியாகம். வீட்டுக்குள்ள வந்தாலும் மனைவி யாருக்கு எங்க போட்டு பிள்ளைக்கும் போது அப்புறம் அவர்களே முடிவு செய்து நம்ம குழந்தை இருக்கு கூட்டு வந்து பண்ணுவோம்னு கூட்டு வந்து கறியெல்லாம் வைக்காங்க. அந்த கறியெல்லாம் ஐயா நடுவர் ஐயாவுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். ஏன் சொல்லுவதுன்னா, தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் இறைவழி என்று வந்துவிட்டால் தியாகம் செய்வதற்கு, அந்த உயிரை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்கு, சமர்ப்பணம் செய்வதற்கு, காணிக்கை செய்வதற்கு ஆணியாளர்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஆனா பெண்ணடியார்கள் தயங்குவாங்க இல்லையா? உடல் இருந்தாங்க. அந்த அம்மா திருமணங்கள் வெண்காட்டு உடல் இருந்தார்கள். உடல் இருந்து என்ன சொல்றாங்க? அதுதான் திருக்கையில பார்ப்போம். வைராக்கியத்தினோட சொல்றேன். இந்த ஒரு கதை சொல்லிட்டு பேசலாம் இல்லையா? திருநீலகண்டர் கதையை கேட்டீங்கன்னா அந்த புராணத்துல பாத்தீங்கன்னா அவர் ஓடு செஞ்சு விற்கிறவர். ஒரு தடவை ஒரு வசதியாக இல்ல, ஓடு செஞ்சு விற்கிறாரு. இளமை வேட்கை மீதூர என்ன பண்றாரு? ஒரு தவறான காரியம் பண்றாரு. அந்த தகவல் வந்து மனைவிக்கு தெரியுது. மனைவி வந்து உடனே எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம்னு ஒரு சபதம் செஞ்சிருவாங்க. அதாவது நீ வேற இடத்துக்கு போயிட்டு வந்துட்ட, என்னை தோடவே கூடாது, இது திருநீலகண்டருடைய மேல சத்தியம் அப்படின்ட்டு அந்த அம்மா சபதம் கொடுத்தாங்க. இந்த சிவனடியார் பெரும் திருநீலகண்டர் அவருடைய மனதை பாருங்க. ஆணடியாருடைய மனதை எனக்கு புரிஞ்சுக்கணும். எம்மை என்று நீ சொன்னதுனால என் மனதால கூட எந்த பெண்ணையும் தொட மாட்டேன்னு சொன்ன வைராக்கியத்தில் வாழ்ந்தவன் திருநீலகண்டர். அவரை சோதிக்கிறதுக்காக திருவருமான் சிவனடியார் இடத்துல வந்து ஒரு ஓலை கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. நடுவர் அவர்களே என்ன சொல்றாரு?
இந்த ஓடு யார் சொல்றது? சிவபெருமான். நல்ல தெரிஞ்சுக்கிற பெரியவர்களே, பக்தர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, இறைவன் கையால ஒரு பொருளை கொண்டாந்து கொடுக்கிறாரு. நம்ம வாங்கணும்னா எவ்வளவு அது புண்ணியமான விஷயம். புண்ணியம் தானே, இறைவன் கையால நம்ம கிடைக்கும் இல்லையா? இறைவன் வந்து ஒரு ஓலை கொடுக்குறாரு, கொடுக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்றாரு. இவருக்கு வயசாயிட்டு திருநீலகண்டர் வந்து அந்த சபதத்தோட வைராக்கியத்தோட கணவன் மணியாக வீட்டில் வாழ்ந்தாலும் வெளியே வந்து வெளியுலகத்துக்கு தெரிஞ்சு கணவன் மணியாக வாழ்ந்தவர் வீட்டுக்குள்ள தொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயதாயிட்டு அவ்வளவு காலம் கட்டி காக்கிற தன்னுடைய இளமைய பெரியோர்களை நன்றாக மற்ற எந்த விஷயத்தா தோன்றலாம். இளமையை துறப்பதற்கு வந்து மிக 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 தியாக உணர்வு. அது ஆணடியார்கள் மட்டும்தான் உண்டு. பெண்ணடியார்கள் வரலாற்றுல ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் எந்த பெண்ணும் தனக்காக தியாகத்தை செய்ததாக புராணத்துல கிடையாது. பண்ணை மகாராஜ் உடனே ஒரு குறிப்பிட்டாங்க இருக்காங்க அப்படின்னு. அப்போ நீலகண்டருக்கு வந்து அந்த அவர் சொல்றாரு சிவபெருமான் அந்த ஓடு சொல் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து எந்த பொருளை வைத்தாலும் தூய்மையாகிவிடும், பொன்னாக மாறிவிடும் சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா பெரியவர்களே? நீ பாவம் செஞ்சுட்டேன்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ பாவம் செய்யல, இந்த ஓலை கையில வாங்கிட்டு அவனுக்கு இந்த இடத்துல பாவம் போயிட்டுன்றாரு மறைமுகமாக. ஆனா திருநீலகண்டருக்கு அது புரியல, மனித பிறகு பற்றியா புரியல. அவரு கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்துட்டு அந்த ஓட கொடுப்பாரு, காணாம போயிடும். எல்லாம் தான் வைத்து வாங்க வரலான்னு சிவபெருமானுக்கு சேர்க்கிறார். அவர் அருமையான சொல்ல போடுவார், எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம். மறைச்சிட்டார், திருவாரூர் மறைச்சாச்சு. மறைச்ச பிறகு தவிக்கிறார் திருநீலகண்டர். ஏன்னா ஓடு காணணும், ஓடு காணணும், ஓடு காணணும். நான் வேணா வேற ஓடு ஒன்னோட செஞ்சுட்டாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுத்த அந்த மண் ஓடு தான் வேண்டுகிறார் சிவபெருமான். வேற வழி இல்லாம பஞ்சாயத்து கூட்டு போறாரு. தில்லைவாழ் அந்தனர்கள் தான் அன்னைக்கு பஞ்சாயத்துக்காங்க. அவங்கள்ட்ட கூட்டு போய் சொல்றாங்க, இவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நான் கொடுத்த ஓட்ட எங்கேயோ இது பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது அவங்க என்ன செய்யணும்? அந்த அந்தனர்கள் கேட்காங்க, தில்லைவாழ் அவங்க. இவரு சொல்றாரு சிவபெருமான் அவரை வந்து பிள்ளை வர சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். பிள்ளை கிடையாதுன்றது ஊருக்கு தெரியும்ல. அப்போ பிள்ளை கிடையாது, எனக்கு மகன் கிடையாது. அப்போ மனைவியுடைய கையை பிடித்து சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறார். நீங்க கடைசியாக அந்தனர்கள்லாம் பேசுன்னு சொல்றாங்க. அவர் சொல்றது கரெக்டா சொல்ல கிடையாது. நீங்க ஆத்துல உங்க 2 பேரும் புத்தகம் போட்டு கையை பிடிச்சிட்டு முந்தி எழுதுங்க, நாங்க பட்டத்துல எங்க ஓட்டு நாங்க வெளியே செய்யல விக்கல போகலாம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. அப்போ திருநெல்வேலி ஒரு 3 கம்பை கொடுத்து நீ பிடிச்சிக்க நான் பிடிச்சின்னு சொல்லி சிவபெருமான் ஒத்துக்க மாட்டார், கையை தான் பிடிக்கணுங்கிறார். ஏன் தெரியுமா பெரியவர்களே? அவருடைய வைராக்கியம். ஒரு முறை தன் மனைவிக்காக செய்த சத்தியத்தை வயதான மனத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருநீலகண்டருடைய புகழ் இந்த மண்ணுக்கு தெரிய வேண்டும், உலகுக்கு தெரிய வேண்டும், ஊருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மனைவியினுடைய கையை பிடித்து ஆத்திர மூன்று ஒண்ணு வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மனைவியை கையை பிடித்துக் கொண்டு ஆற்ற முங்கி எதிர்க்கிற போது பழைய இளமையோடு 2 பேர் வெளியே வருகிறார்கள். அதுதான் ஆண்களுடைய தியாக மனப்பான்மை, வைராக்கிய மனப்பான்மை, எதற்கும் பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணம். எல்லா பொருள்களும் எல்லா உடமைகளும் இறைவனுக்கு அர்ப்பணம் சமர்ப்பணம் என்கிற உன்னதமான கோரிக்கையோடு கோட்பாடோடு வாழக்கூடிய ஒரே ஆண் அடியார்கள் மட்டும்தான் இருப்பார்களே தவிர பெண் அடியார்களுக்கு சமயத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனசு மாறும், புத்தி மாறும், கொள்கைகள் மாறும். அவர்கள் நிலையான ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்ததாக வரலாறு இல்லை, புராணமும் இல்லை, கதைகளும் இல்லை. எனவே நடுவர் அவர்களே, இவர்கள் 3 பேரையும் பார்க்கிற போது பெண்ணடியார்கள் என்று ஒரு இந்த சமாதானத்துக்கு சொல்ற மாதிரி வந்து பேச வருகிறார்களே தவிர உண்மையிலேயே நடுவர் பெண்களுக்கு தெரியும். பல்வேறு மேடைகளை கண்டு அறிந்தவர், பல்வேறு இலக்கியங்களை கற்று உணர்ந்தவர். அவருக்கு தெரியும் ஆணடியார்கள் பக்தி நெறியில் திறந்து விளங்குகிறார்களா, பெண்ணடியார்கள் திறந்து விளங்குகிறார்களா என்று நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு நடுவர் பெண்களை கேட்டுக்கொண்டு அனைவருக்கு நன்றி பாராட்டு சொல்லியிருக்காங்க. அதுல 2வது சொன்னார் பாருங்க, திருநீலகண்டருடைய வரலாறுல ஊருக்காரன் சொல்லலாம், கையை பிடிச்சி. அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தொடாம இருக்காங்கிறது ஊருக்கு தெரியாது. இப்ப நம்ம 1 மாசமானாலே புலம்பிட்டு இருக்குவோம். அப்ப எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த வைராக்கியத்தோட இருந்திருக்கிறாங்க. அது 2 பேருமே வைராக்கியம். ரொம்ப அருமையான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நேரம் காலம் குறைவாக இருந்தாலும்
ரொம்ப அற்புதமான செய்தி, 2 செய்திகளை வச்சிருக்கிறார். 2 வச்சு 200 வருஷம் பார்க்கலாம். ஆமா, அந்த அற்புதமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நான் அவருக்கு நன்றி பாராட்டப்பட்டு இந்த தளத்திலே நிழல்கள் இணையதளத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இயக்குனர் நம்முடைய சேஷா பிரபு அவர்கள் இங்கே படம் எடுத்திருக்கிறாரு. பெரிய ஆளு. கொஞ்சம் முந்தி கூட ஒரு ஜோக்கு சொன்னாரு பாருங்க, வெளியே சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஆள். ஆனா உடல் தான் சொல்வார். அதை போலவே தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் பிள்ளைச்சென்னையில் வந்திருக்கிறாரு. திருவள்ளூர் பேரவை தலைவர் ஜெயபாலன், பல பேரை நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கீங்க. பல பக்கத்து கிராமங்களை சேர்ந்த ரொம்ப அருமையான செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. இப்ப இவங்க பாடு எப்படின்னு தெரியல. இப்ப பெண் அடியார்கள் தான் பக்தி நெறியை வளர்ப்பதிலே முன்னின்றார்கள் என்று பேசுவதற்காக நாளெல்லாம் தமிழ் வளர்ப்பு வருகின்ற கவிஞர் கணவி சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்தி வணங்குவோம் என்று நம்முடைய திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோயிலுடைய 4வது கருடு சேவை சிறப்பு நிகழ்ச்சியிலே புரட்டாசி சனிக்கிழமையிலே இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னாலே உண்மையிலே கடவுளுடைய அருள் தான். சிவபுராணத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவன் அருளாலே அவன் தான் வணங்கிண்டு. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை நம்ம பெருமாளை கும்பிட வந்திருக்கோம்னா அது நமக்கே பெரிய பெருமை. உண்மையிலே அவனுடைய அருள் இருக்கு, நம்ம வந்திருக்கோம். அதிலேயே திருப்பதிக்கு சமமான பெருமை திருவேங்கடநாத பெருமானுக்கு உண்டு. ஏன் சொல்ற அப்படின்னா, திருப்பதி 7 மலையில இருக்காரு. இங்க இருக்க பெருமாள் 7 நிலையில் இருக்கின்றார். 7வது நிலையில பெருமாள் இருந்து அருள் பாலிக்கின்றார். இங்க இருக்கின்ற 12 படிகளும் 12 ஆண்பார்களாக படித்து படியாய் கிடந்து ஒரு பவளவாய் காண்பேங்கிற மாதிரி இந்த ஏறி வர்ற படி 12 படியும் 12 ஆழ்வார்கள். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, எப்படி திருப்பதியில இருக்கோ அதே மாதிரி இங்க மொட்டை போடுறது, காது குத்துது, அங்க பிரதர்சனம் செய்யறது எல்லாம் இந்த திருக்கோயிலையும் உண்டு. திருப்பதிக்கு வேண்டிய வேண்டுதலை இங்க நிறைவேற்றிக்கலாம். ஆனா திருநாங்கோயிலுக்கு வேண்டாம், திருநாங்கோயில தான் செய்ய முடியும், தவிர திருப்பதியில செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தென் திருப்பதி என்று போற்றப்படுகிற திருவேங்கடநாதபுரத்துல நடக்கின்ற நிகழ்ச்சி அற்புதமான இசை பட்டிமன்றங்களை, சிறந்த பட்டிமன்றங்களை தமிழ்நாடு முழக்க நடத்துகின்ற சிறந்த நடுவர், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், திரைப்பட நடிகர், அப்படிப்பட்ட இளையபாதி கவிஞர், 2ஆம் கலைவாணர் கவிஞர் புத்துணேரி போர் செல்லப்பா அவர்களே, தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய இணை செயலாளர் அவர்களே, எதிரணியிலே நல்ல கருத்துக்களை வைத்து அமர்ந்திருக்கிற பெருமைக்குரிய தமிழ் செம்மல் முதல்வர் அவர்கள் கையினாலே விருது பெற்று பெருமை பெற்றிருக்கிற தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி அவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் புத்தக திருவிழா நடக்குன்னா ஒரே தூண் கலைக்குன்னா அடுத்த தூண் நம்ம தாசில்தார் செல்வம் சார் தான். உண்மையிலே அற்புதமான பணி, இரவு பகல் பாராமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கை துண்டு செலவழிக்கக்கூடிய ஒரே தாசில்தார் தமிழ்நாட்டில் அவர் தான். கடந்த புத்தக திருவிழால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. துட்டு நிறைய துட்டை செலவழிச்சுட்டு வாங்க முடியாம திணறினாலும் அவர் தான். எனக்கு போகும்போதே பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரே தாசில்தார் யாருன்னா நம்முடைய பெருமைக்குரிய செல்வம். அடுத்தால ஆவியில வேலை வாங்கக்கூடிய பெருமைக்குரிய ஆவின் எஸ்பி முருகன், தமிழ்நாடு முழுக்க பேசுகின்ற பட்டிமன்ற பேச்சாளர், தமிழக முன்னணி பேச்சாளர், அவர் இன்னைக்கு வந்திருக்கார். இந்த அணியில பாருங்க அற்புதமான பேச்சாளர், சதவத்தில் அப்பா கல்லூரியினுடைய பேராசிரியர், தமிழ் துறையினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர், நம்முடைய பெருமைக்குரிய முனைவர் அனுசியா அவர்கள், வள்ளியூரில் உள்ள மரியம் கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர், வணிகவியல் பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள். ஆமா, இதுவரைக்கும் பெருமைக்குரிய கவிஞர் திருவள்ளுவர் பேரணி நிறுவனர் ஜெயபாலன் அவர்களை, தமிழக பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் புன்னை செல்வன் அவர்களே, பிரபு அவர்களே,
நம்ம இந்த திருக்கோயில் இந்த அளவுக்கு சிறப்பா தமிழ்நாடு முழுக்க தெரியுதுன்னா அதற்கு அடிப்படை தினமலர் ஸ்ரீனிவாசன். அவர் தான் இதை சிறப்பா இந்த பெருமையை கொண்டு போய் சேர்த்து கூட்டம் வருவதற்கும் மக்கள் சாரசாரியா வருவதற்கும் அடிப்படை வித்தாக விதையாக இருக்கின்ற பெருமைக்குரிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் பெருமாளையும் வணங்கி என்னுடைய பட்டிமன்ற உரையை தொடங்கினேன். ஏற்கனவே 5 நிமிஷம் ஆயிட்டு இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிருவோம். இன்னைக்கு திருவண்ணாமலையில கூட பெருமையா இருக்குன்னா காரணம் பெருமாளுடைய அனுகிரகம் தினமலர் சீனிவாசனுடைய பெருமை. தினமலர் சீனிவாசன் எவ்வளவு சிறப்பா இருக்காருன்னா அதுக்கு காரணம் சீனிவாசனுடைய வீட்டை ஏற்றா உட்கார்ந்து. ஏன்னா பெண்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் தெரியணும், பெண் அடியார்கள். ஏன்னா இன்னைக்கு ஔவையார நினைக்காம யாருமே கிடையாது. ஔவை பிராட்டி ஆத்திச்சூடிய தந்த பெருமை ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு இந்த உலகிற்கு சொன்னவர், சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி காட்டிய பெருமை, முருகனுடைய அருளை பெற்றவர், விநாயக பெருமானுடைய அருளை பெற்றவர், வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே தியாகம் செய்த பெருமை யாரை சார்னா ஔவை பிராட்டியை சார். ஔவை பிராட்டிக்கு கரெக்டா 14 வயசு. திருமணத்துக்கு மாப்பிள்ளெல்லாம் வந்தாச்சு. ஆனா இந்த அம்மா ஆன்மீக பணியில இருக்கணும்னு வேண்டுதல். ஆன்மீக பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லி அந்த அறப்பணிக்காக என்ன செஞ்சாங்க, விநாயகர் பெருமான வணங்கினாங்க. அம்மாட்ட விநாயகர் பேசாரு, என்னம்மா உனக்கு என்ன வேணும்னா, பொதுவா ஆம்பளை எல்லாம் நிறைய கேட்பான், எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பைக் வேணும், டிவி வேணும், நல்ல போட்டு சூட் வேணும், இந்த மாதிரி கண்ட வழியில கேட்பான். ஆனா ஔவை பிராட்டி என்ன கேட்டா தெரியுமா, எனக்கு முதுமை வேண்டும் தான். 14 வயசு பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த ஔவை பிராட்டி, நான் முதுமையாக இருந்தா தான் எனக்கு திருமணம் நடக்காது, எனக்கு திருமணம் வேண்டாம், நான் ஆன்மீக பணியில ஈடுபட போறேன் என்று சொல்லி முதுமையை கேட்டு பெற்ற பெருமை ஔவை பிராட்டியை சேரும். அந்த ஔவை பிராட்டி முதுமையை கேட்டார். ஔவை வேகமா பூஜை பண்ற விநாயகர் பெருமான் கேட்ட, என்னமா வேகமா எதுக்கு பூஜை பண்ணுத, மெதுவா பண்ணலாம்னாங்க. உடனே அவர் சொன்னா, ஒண்ணும் இல்லை, சேரமான் பெருமானும் கைலாய மலைக்கு போயிட்டு இருக்காரு, அவர் குதிரையில போறாரு, நான் இங்கெல்லாம் இருக்க, நான் கைலாய்க்கு போனோம்லாங்க. ஒண்ணுமே கவலைப்படாதமா நீ பாட்டு பூஜையை பண்ணு, பூஜை முடிச்சாலும் நான் கைலாயத்தில் கொண்டு விடுதேன் விநாயகர் பெருமான். உடனடியாக தன் துதிக்கீரை தூக்கி சேரமான் பெருமான் கைலாய மலைக்கு போறதுக்கு முன்னால ஔவை பிராட்டிய கைலையில கொண்டு விட்டாங்கன்னா, சேரமான் பெருமானை விட, அந்த அடிகளாரை விட, பெண் அதிகாரி ஆகிய ஔவையாருக்கு கிடைத்த பெருமை நாம் நினைத்து பார்க்கணும். சிறு தொண்டரை பத்தி சொன்னாங்க. சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கறி சமைத்து கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தது யாருன்னா திருவெண்காட்டு நங்கை என்பதை மறந்து விட முடியாது, அவன் மனைவி. ஏன்னா ஒவ்வொரு அடிகளாரும் பொம்பளை எப்படி பிள்ளைய கை சமைக்க சமைப்பானா, அவர் யோசிக்கார், எந்த பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்கும்போது நம்முடைய குழந்தை இருக்கிறது சமைக்கலாம்னு சொல்லி அந்த அடிகளார் சொல்றாரு, தாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், தான் பிள்ளை அறுக்க வேண்டும். ஆனா அந்த தாய் செய்கின்றார், அந்த சமையலை செய்யறார். பெத்த பிள்ளைய அறுத்து சமைச்சு ஒரு கொடுக்காருன்னா சிறுதொண்டர் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பிள்ளை கறியை சமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரிபக்குவ நிலை யாருக்கு இருந்ததுன்னா திருவெண்காட்டு நங்கை ஆகிய அந்த பெண்ணுக்கு உண்டு. அந்த காலத்துல பெண் அடிமை சமுதாயம். ஆகவே எல்லாரையும் ஆண்களை மேல கொண்டு வந்துட்டான், ஆனா பெண்களை வெளியிலே காண்கள். ஒவ்வொரு அடிகளாரும் சமுதாயத்துல சைவ பணி செய்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது அந்த வீட்டில் உள்ள பெண். இன்னைக்கே பாருங்க, அவ்வளவு பொம்பளை கூட்டம் இருக்கு. கோயிலுக்கு உள்ள போகக்கூடாது, ஆம்பளை எங்க வாராங்க எங்க போறாங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா பக்தியில திருவிளக்கு வழிபாடு செய்வது யாரு, பெண்கள். விரதம் இருக்குது பெண்கள். சஷ்டி விரதமானாலும் சரி, சங்கடகர சதுர்த்தி விரதமானாலும் சரி, எல்லா விரதமும் இருந்து ஔவையார் விரதம் ஒரு விரதம் இருக்கு தெரியுமா, குளக்கட்ட ராத்திரில வச்சு ஒத்தையில உட்கார்ந்து சாப்பிட்டு வரலாம். ஏன் அப்படின்னா புத்த நல்லா இருக்கணும், அது தின்னா கண்ணு அழிஞ்சிடும். அப்படிதான் பக்கத்துக்கு பொம்பளை சொன்னாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன், ஔவையார் குளக்கட்ட சாப்பிட்டுருக்கேன்.
நீங்க சும்மா இருக்கீங்க. நான் அப்ப சின்ன ருசி அப்படியாவது பேரு அவரு வந்து கண்ணு அவிதலே புரியா இருக்காரு. அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதை ஆம்பளை கேட்டக்கூடாதுன்னு. ஆமா, அந்த ஔவையார் விரதம் இருக்கும்போது கதை சொல்ல கேட்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு வேலை இருக்குது, எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த நவராத்திரியில பாத்தீங்கன்னா வீட்டுல கொலு வச்சு, அந்த கொலு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலைகள், சாதாரண படிநிலை மனிதனை விட கொஞ்சம் உயர்ந்த பண்பு, அதுக்கப்புறம் ஞானிகள், யோகிகள், கடவுள், இப்படிப்பட்ட படிநிலைகளை வைத்து நல்ல பண்பாட்டையும் பக்தியையும் இந்த நாட்டில் உருவாக்கக்கூடிய ஆட்கள் யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு இருக்கு. ஆண்கள்கிட்ட எந்த ஆண்கிட்ட பக்தி பார்க்க முடியணுமா? பக்தியாக யார் இருக்கா? பெண்களை மாதிரி விளக்கு பூஜை யாராவது செய்வோம். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஓடிவா விளக்கு போற்றி இப்படி குங்குமத்தை போட்டு கும்பிட்டு யாரு? நீங்க ஒரு ஆண்கிட்ட விளக்கு பூஜை நடந்துட்டோம், ஒரு 10 நிமிஷம் விளக்கு பூஜை நடப்பான். மாப்பிள்ளை ஒரு தம்மை போட்டு வந்து மாப்பிள்ளைன்னு செய்யணும். விளக்கு பூஜை நடக்குமா? ஆனா பொம்பளைடு 1 மணி நேரம் உட்கார்ந்து விளக்கு பூஜையை நடத்தி மகாலட்சுமியை வேண்டி, தாயை வேண்டி, தலைமகளும் அலைமகளையும் மலைமகளையும் வேண்டி பெருமையோடு இருக்கின்றாள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை பக்தி. பக்தி என்றாலே பெண் அடியார்கள். சரி, ஔவையார் சொல்லியாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அடுத்த சப்ஜெக்ட் யாருன்னா நாயன்மார்கள்னால நாயன்மார்களே எல்லா நாயன்மார்களும் நின்றுகிட்டு இருப்பாங்க. நடராஜபெருமான் நடனம் ஆடும் போது எல்லா அதிகாரம் நிற்பாங்க. எவனுக்கு உட்கார்றதுக்கு ரைட் கிடையாது. உலகத்திலே, உலக சரித்திரத்திலே ஒரே ஒரு பெண் தான் இறைவன் திருநடனம் ஆடும்போது திருவடியின் கீழ் இருக்கின்ற பாக்கியத்தை வழங்கி இருக்காருன்னா அதுதான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் வந்து இறைவன் கேட்ட வரமே 3 தான். பிறவாமை வேண்டும், பிறந்தால் உண்மை மறவாமை வேண்டும். நீ திருநடனம் ஆடும்போது நீ திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டால் சிவபெருமானால் வரம் கொடுக்கப்பட்டது. நடராஜர் சிலை இருக்கிற இடத்துல பூரா அம்மா இருப்பாங்க. காலைக்காலமையா உட்கார்ந்து இருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், கைலாய மலைக்கு, திருவாலங்காட்டில இருந்து கைலாய மலைக்கு போறா. இறைவன் இருக்கக்கூடிய திருத்தலம். கால் படலாமா? கால்கள் நடக்கவே இல்லை, தலைகீழாக நடந்து போகிறாள். தலைகீழாக நடந்து போகக்கூடிய பெண்ணை பார்த்து பார்வதி தேவி கேட்கா, ஒரு பெண் வருகிறாளே யார்? சிவபெருமான் சொல்றார், அம்மா நம்மை பேணும் அம்மை கான். நம்மை பேணி பாதுகாக்கக்கூடிய அம்மை, அம்மா என்று அழைக்கின்ற பெருமை யாருன்னா உலக சரித்திரத்திலே பெண் அதிகாரி ஆகிய காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் சின்ன வயசுல விளையாடும் போது, பாண்டி விளையாடும் போது, தாய் விளையாடும் போது இறைவனுடைய பெருமையை சிறப்பா பாட்டா பாடி விளையாடுவாங்களாம். அப்படி அருமையா இருந்துகிட்டு இருக்கா. அவருக்கு கல்யாணம் முடியுது. கணவன் 2 மாம்பழத்தை கொடுத்துருங்க. அந்த மாம்பழத்தை வீட்டுல வச்சிருக்கா. ஒரு சிவனடியார் வராரு, சோறு பொங்கியாச்சு, கறி வைக்கல. உடனே பார்த்தா கறி வைக்கலன்னு அந்த 2 மாம்பழத்தையும் கரியாமுதாக செய்து கொடுத்தார். சிவனடியார் சாப்பிட்டு போயிட்டார். மாம்பழம் சாப்பிட வந்தாரு. வந்த உடனே என்ன செஞ்சாரு, அம்மா மாம்பழம் கொடுத்து விட்டனே என்ன ஆச்சுட்டா. சரி, மாம்பழம் கேட்டா இவர் வந்து ஜெயமுடியான்னு சொல்லி உண்மையை சொல்லல. நிறைய சிவபெருமான் முன்னால் நின்னா, ஐயா வந்த சிவனடியாருக்கு மாம்பழத்தை கரியமுதா கொடுத்துட்டார். என் மாப்பிள்ளை மாம்பழம் கேட்டா புது ஐயான்னா கேட்ட மாத்திரத்துல சிவனுடைய அருளினாலே மாம்பழம் கிடைச்சிட்டு உடனே மாம்பழத்தை வெட்டினா மாப்பிள்ளை கொடுத்தா. சாப்பிட்டான். சாப்பிட்டு சொன்னா, இது தேவாமிர்தமா இருக்கு மாம்பழம், இந்த உலகத்துல உள்ள மாம்பழம் மாதிரியே இல்லையமா, டேஸ்டா இருக்க, இன்னொரு மாம்பழத்தை கொண்டாங்க. அப்பதான் சொன்னா, இது வந்து சிவபெருமான் கொடுத்த மாம்பழம், நீங்க கொடுத்த 2 மாம்பழத்தை சிவனடியாருக்கு வச்சு அனுப்பிட்டேன், இது சிவன்ட வேண்டதே கிடைச்சிச்சுன்னா. அப்ப எவ்வளவு அருள் இருந்தா சிவனை வேண்டோட மாம்பழம் கிடைச்சிருக்கும். உடனே மாப்பிள்ளைக்கு சண்டை வந்துச்சு, சிவன்ட்ட வாங்கினாலா வேற யாருக்கும் வாங்கினாலா? ஏன் முன்னால சிவன்ட்ட கேளு, மாம்பழம் வாங்கணும்ட்டான். உடனே போனா சிவபெருமான் நின்று மாப்பிள்ளை சந்தேகப்படுத்தாரு, இன்னொரு மாம்பழத்தை கொடுங்க. அதே மாதிரி மாம்பழம் வந்துட்டு மாம்பழத்தை மாப்பிள்ளை கையில கொடுத்தா மறந்துச்சு. அப்போ வாழ்க்கையில இறைவனுடைய அருள் இருந்தால் வேண்டிய மாற்றத்துல வேண்டிய பொருளை வாங்குகிற ஆற்றல் இந்த உலகத்துல கிடைத்திருக்கிறதுனா எவ்வளவு தெய்வ பக்தி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் இவ்வளவு சிறப்பு இருந்தோம்னா மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டார்.
இவ்வளவு தெய்வ பக்தி இருக்கு, பக்தி மார்க்கெட்ல இருக்கா, இவ கூட நம்ம வாழக்கூடாதுன்னு போய் வேற ஒரு மனைவியை கல்யாணம் முடிச்சு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு எல்லாம் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு புனிதவதினு ஒரு பேரை வச்சு நேரா வந்து காலில் விழுந்தான பார்த்தா கணவனுக்காகத்தான் இந்த உடம்பு, அவனே வேண்டாம்னா இனிமேல் எதுக்குன்னு பேயூன்னு கேட்டு பெற்றார்னா அவை பார்த்து முதுமை பெற்றார். இவன் முதுமை கூட கேட்கல, என் உடம்பு பேயாக மாற வேண்டும், எலும்பும் தலையும் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி பேயூன்னு கேட்டு பெற்றார் என்று சொன்னால் உலக சரித்திரத்திலே ஒரு பெண் பக்தி மார்க்கத்திலிருந்து பேயாக மாறி இறைவனுடைய கைலாய மலைக்கு தலைகளாக நடந்து போனார் ஒரு பெண் அடியார் போல ஒரு அடியார் ஆண் அடிகளாரை நீங்கள் காட்ட முடியுமா என்று கேட்டு அற்புதமான முறையில் வாய்ப்பு வழங்கிய பெருமைக்குரிய நம்முடைய இளையபாதை கவிஞர் புத்துணருக்கும் செல்லப்பா அவர்களுக்கும் அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்ற VS ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரைக்கால் ரெண்டு பேரும் எதற்காக அந்த ஆன்மீகத்துல ஔவையார் ஏன் வந்து ஒரு வயதான வேடத்தை எடுக்கிறாங்க, இல்ல காரைக்கால் மேல ஏன் வந்து பேரா மாறும் நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து உண்மையான சுயநலம். ஔவையார் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள திருமண பந்தமா வேண்டாம் அப்படின்னு தன்னை பாதுகாத்துக் கொள்ளதான் சின்ன வயசுலயே அவங்க வந்து ஒரு முதியோர் வயசுல எடுக்கிறாங்க. தப்பு நான் சொல்லுவேன், ஆனா அவங்களுடைய பக்தியை சொல்றேன். காரைக்கால் ஔவையார் வந்து பேருக்கு மாறக்கான குடும்ப பிரச்சனை. ஆனா ஆன்மீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை உணர்தல். அதுல வந்து தன்னை உணரணும், தான் யாருங்கிறத உணரணும். தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த படைப்பினுடைய மூலத்தை உணரணும். படைப்புனா என்ன? கடவுளே நம்ம வந்து நம்ம மனிதன் வந்து படைச்சிட்டாரு, கடவுள் எல்லா உயிரிலும் படைச்சிட்டாரு. அந்த படைச்ச கடவுள் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம 4 இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், சப்பாத்தி சாப்பிடுறோம், இது எல்லாமே மனுஷனா மாறுது. இந்த இட்லி உள்ள போனா மனுஷனா மாறுது, சப்பாத்தி உள்ள போனா மனுஷனா மாறுது, உடம்பு வளருது, உயிரும் வளருது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படைப்பின் மூலமான இறைவன் நமக்குள்ளே இருக்கு. அதனால அந்த பொதுவான கடவுள் காடுன்னு சொல்றாங்க. எல்லா மதத்திலையும் எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை கடவுள். கடந்து உள்ளே போங்க, தேர்ந்தா உள்ளே கடவுள் இருக்கிறாரு. அப்போ இதைதான் உணர்ந்துக்கிறாங்க. பண்டைய காலத்துல இருந்து இன்றைய காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்மீகத்துக்கு ஆணடியார்கள் தான் வந்து உதவி கொடுக்குறாங்க. பண்டைய காலத்துல இருக்கலாம். வேதங்கள் தெரியும், வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் படைச்சது ஆண்கள் தான். இதுல யாரும் பெண்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி மதத்தை பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வேற, மதம் வேற, பக்தி வேற. மதம் கடந்தது ஆன்மீகம். அந்த எப்படி நான் வந்து மனிதன் வந்து உள்ளுணர்வு அடையும் சொல்லி கொடுத்ததுதான் ஆன்மீகம். அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாகட்டும் அவர் புதிய மதத்தை உருவாக்குறாரு, நபிகள் நாயகம் ஒரு புதிய மதத்தை உருவாக்குறாரு. இந்து மதத்திலிருந்து பிறந்ததுதான் பௌத்த மதமும் சமண மதமும். ஆனா அவங்க வந்து புதிய மதத்தை உருவாக்குறாங்க. திரும்பவும் இந்து மதம் அதை தன்னுக்குள்ள எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. பௌத்த மதம் இந்தியாவில் தோன்றினாலும் இன்னைக்கு வெளிநாடுல தான் அது வந்து பிரகாசமா இருக்கு. இந்தியாவில் திரும்பவும் இந்து மதம் தமிழ் எடுத்துட்டு இந்து மதம் வந்து எல்லா மதத்துக்கும் தாய் மதமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்து ஆன்மீகத்துக்கு பெரிதும் பாடுபட்டவங்க வந்து அந்த கலைக்கு பாடுபட்டவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. இடைக்காலத்துல பாத்தீங்கன்னா சைதன்ய மகாபிரபு பார்த்துக்கலாம். சைதன்யர்லாம் அப்படி வந்து திருமாலுடைய மறு அவதாரம்னு சொல்லணும். 10 அவதாரம் சொல்றாங்க, அவர் ஒரு அவதாரம். அவர் அப்படி ரோட்டில் நடந்து போறாருன்னா அவருடைய ஆன்மீக பாதையில ஆன்மீக சொற்பொழினால மக்கள்லாம் சாரசாரையா வந்து ஒரு கால் விழுறாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கவங்க சீரடி சாய்பாபா பார்த்துட்டோம், அருப்பிரகாச வள்ளலார், ராமலிங்க அடிகளார், அதிபத்தர், அப்பூதி, அமர்நீதி, அதிபத்தர் உள்ள 63 நாயன்மார்கள், அதாவது பெண் நாயன்மார்கள் சொன்னாங்க. இசை ஞானியார், காரைக்கால் அம்மையார், அங்கே 3 பேர் தான் வந்து பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. ஆழ்வார்கள் வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறதோ அதை வந்து எளிய மக்களுக்கும் புரியுங்கிற வகையில பாடினவங்க தான் ஆழ்வார்கள். அதில் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. 12 ஒரே ஆழ்வார் மட்டும்தான் நமக்கு வந்து பெண் ஆழ்வார் இருக்காங்க. சைவ குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. தேவாரம் பாடிய மூவர், திருவாசகர். இந்த 4 பேருமே ஆண்மடியார்கள் தான் சொல்ல விரும்புறாங்க. 658 பாடல்கள் திருவாசகத்துல. போப்பாடலே சொல்லியிருக்காரு, ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து சொல்லியிருக்காரு, திருவாசகத்துக்கு உருவாதாரம் வந்து ஒரு வாசகத்துக்கு உருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்தியுடைய வளர்த்தது வந்து நம்ம திருவாசகம். அது பாடல் பாடுறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் நீ வாழ்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்தி சுத்த ஒரு திருவாசகத்தை அதுல தேவாசக திருவாசகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்மீகம் தான். பக்தி வேற ஆன்மீகம் வேற. ஆன்மீகத்தை வளர்க்குன்னா கோயில்கள் ராஜராஜ சோழன் கட்டின அந்த பெரிய கோயில் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வரலாற்றுல எல்லாரும் மறக்க முடியாத ஒரு கோயில் கிட்ட 100 ஆஸ்பத்திரிக்கு சமம். இப்போ நெல்லையப்பர் கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹாஸ்பிட்டல். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென் மாவட்டத்தில் அனைத்து ஹாஸ்பிட்டலுக்கும் சமம் நெல்லையப்பர் கோயில். அம்மன் சன்னதியிலேருந்து சாமி சன்னதி சுற்றி ஒரு ரவுண்டு வெறும் காலில் போடுங்க, சுகர் கிடையாது, பிரச்சனை இல்லை. அது மாதிரி கோயில்கள் தான் கட்டிக்கிறாங்க. அந்த காலத்துல கோயில் கட்டுற போறாங்க மேலாண் கட்டிப்பாங்க, ஆற்றுல வெள்ளம் வரும். அந்த பேரர் காலங்கள்ல மக்கள் தங்க வைக்க மேல கட்டிக்காங்க. அங்க நிறைய ஆன்மீக சொற்பொழிவு பக்தி சொன்னோம்தான் அவ்வளவுதான் சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அது பக்தி. ஆன்மீகம் நீங்க உட்கார்ந்து கேட்கீங்களா, நீங்க தான் ஆன்மீகம். அப்ப நீங்களாம் ஆன்மீகவாதிகள், அவங்க பக்தியாளர்கள். அவங்க எது பெருசுன்னு பாத்துக்கோங்க. ஆன்மீகத்தை வளர்க்கிறது தான். அதே மாதிரி மூலிகை கோயில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மூலிகை தான். சிவன் கோயில் கொடுக்க வில்லம் ஆகட்டும், நம்ம பெருமாள் கோயில கொடுக்கக்கூடிய துளசி ஆகட்டும், வேம்பு ஆகட்டும், அருகம்புல் அருமையான ஒரு மூலிகை. அதெல்லாம் கோயில கொடுத்தாங்க. அந்த கோயிலை கெட்டுறது ஆண்மணியார்கள் தான். கோயிலை கெட்டுவித்தது ஆண்மணியார்கள், கெட்டக்கூடிய ஆண்மணிகள் தான். ஆனா பெண்கள் பக்தியும் பக்தி இருக்காங்க. பெண்கள் வந்து பெரும்பாலும் பதிபக்தி கணவனால் பக்தியில வழிபடுறாங்க, குடும்பத்தை வழிபடுறாங்க. அது தப்புன்னு சொல்லல. ஆனா எல்லோரும் உணரணும், உண்மையை உணரணும் அப்படிங்கிறது ஆன்மீகம். அதை வளர்க்கிறது வந்து ஆன்மீகம் தான். தற்காலத்துக்கு வந்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி விவேகானந்தர் வந்து ஒரு பெண்மணி கேட்டாலாம், நீங்க பார்க்கறது ரொம்ப அருமையா இருக்கீங்க, ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க, உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா உங்கள் மாதிரி அறிவோட ஒரு பெண் ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? உங்களை திருமணம் பண்ண ஆசை ஒரு பெண்மணி சொல்றா. விவேகானந்தர் சொல்றாரு, அம்மையே நானே உனக்கு மகனாக இருக்கேன், நீ எதுக்கு திருமணம் பண்ணி இன்னொரு குழந்தை நானே உனக்கு மகனாக சொன்னாரு. உலக அரங்கில் போய் எல்லா நாட்டு மக்களும் பேசும்போது இந்து சமயத்தினுடைய பெருமையை உணர்த்துவதாக சகோதர சகோதரின்னு ஆரம்பிச்சார். அப்படி விவேகானந்தர், ஸ்ரீ அரவிந்தர், சாமானிய மக்களுக்கும் ஆன்மீகத்தை எடுத்து வைத்த ஐயா வைகுந்தர், சிவானந்தர், இந்த பத்தமடை பக்கத்தில் வந்த சிவானந்தர், வேதாந்திர மகிழ்ச்சி பார்த்துப்பீங்க, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரபுபாதம்னு ஹரேராமா ஹரேகிருஷ்ண இயக்கம் பார்த்துப்பீங்க. வெளிநாடுகள்ல அமெரிக்கால ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கும் கிருஷ்ணர் வழிபாடு மிகச்சிறந்த முறையில நிறைய வளருது. அதுதான் ஆன்மீகம். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, பகவத்கீதை என்ன சொன்னாருங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தணும். தான் மட்டும் சாமி வந்து தன் குடும்பம் மட்டும் முன்னேறணும், தன் குடும்பம் மட்டும் வளர்ந்து அது பக்தி. எல்லாரும் வந்து உணரணும், இறைநிலை உணரணும்னா அதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை வளர்க்கும் வழியில இன்னைக்கு ஹரே கிருஷ்ண இயக்கம் உலக நாடுகள் அனைத்து நாடுகளிலும் இயங்கிட்டு இருக்கு. எல்லா மக்களையும் வந்து கிருஷ்ணர் ராமதாஸ் சொல்ல வச்சு. ஸோ அந்த வேலை இப்போ பார்த்தீங்களா, பக்தியை வளர்க்கறது இசையால வளர்க்கணும். கோயில் கட்டுறாங்க, இதிகாசங்கள் புராணங்கள் எழுதுறாங்க. அதே மாதிரி இப்போ பக்திக்கு வந்து பாடல் இசை பாடல் நிறைய இருக்கு. நம்ம வீரமணி யாரும் மறக்க முடியாது. ஐயப்பங்களுக்கு மாலை போட்டீங்கன்னா தெரியும். கார்த்திகை மாசம் வரவு அவர் பாடிட்டார் பாருங்க, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையின் வெல்லும் திருவடியை காண வந்தோ, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. இந்த மாதிரி பாட்டு வந்து இந்த ஆன்மீக உணர்வை இந்த கார்த்திகை மாசம் காலையில பக்கத்து வீட்டுல பக்கத்து கோயில ரேடியோல போடும்போது நமக்கு நம்ம அறியாம இந்த ஆன்மீக உணர்வு வரும். அது மாதிரி முருகனை பத்தி படிப்பாரு ஐயா, பாடலாமா? மனசு வந்து எப்படி இருக்கணும், இறைவனோட இணைஞ்சிருக்கிறது ஒரு பாட்டு. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மகனாவே, கருங்கல்லானாலும் கைமலையில் கல்லாவே, பசு புல்லானாலும் பூவாவே. அப்படி படிச்சாரு. அதே மாதிரி எஸ்பிபி வந்து நம்ம திருமலை பற்றி பாடுறது, ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்பினை போட்டு
மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. எதுக்கு பாட்டா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆண்கள் டிஎம்எஸ்ஸா இருக்கட்டும், எஸ்பிபாலசனா இருக்கட்டும், வீரமணியா இருக்கும், இவங்கெல்லாம் வந்து பாடுற பாட்டுனால ஆன்மீகத்தையும் பக்தியும் வந்து தன்னுடைய குரல் நயத்தினால அவங்க வளர்த்தாங்க. இந்த மாதிரி எந்த காலத்திலும், பண்டை காலத்திலும் சரி, இடைக்காலத்திலும் சரி, நம்ம நாயனார் பற்றி சொல்லும் போது கண்ணப்ப நாயனார் சொன்ன காரைக்கிழமை கண்ணப்ப நாயனார் சொல்றாங்க. அவர் வந்து ஒரு வேடனா இருக்கிறாரு, சிவனுக்கு டெய்லி வழிபடுறாரு. தான் உண்ட ஒரு மாமிச உணவு, சிவனுக்கு மாமிச உணவு படைக்கலாம்னு தெரியல, அவருக்கு வந்து அவர் என்ன பண்றாரோ அதை கடவுள் கொடுக்கணும். அதை வந்து எச்சிப்படுத்தி கூட டேஸ்ட் பண்ணி டேஸ்டாக தான் பார்த்து கடவுள் படைக்கிறாரு. ஒரு நாள் அவர் அந்த மாதிரி படைக்க பூஜைக்கு போகும்போது சிவன் வந்து இவர் சோதிக்க விரும்புறாரு, ஒரு பக்தியை சோதிக்கணும் விரும்புறாரு. ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வடிக்கும். கண்ணப்ப நாயரை பாக்குறாரு, சிவனுக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, அந்த கண்ணை மாத்திரம் போல இருக்கு அப்படின்னு கண்ணறி சிகிச்சை பண்றதுக்காக தன் கண்ணை மாற்றி வச்சுட்டு ஒரு கண்ணை அப்போ அவர் பேர் பின்னர் அதுக்கப்புறம் தான் கண்ணப்ப நாயர் ஒரு கண்ணை தோண்டி ஒரு கண்ணில் வச்சுட்டாரு. வச்சு முடிச்சா பார்த்தா அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. அப்ப அடுத்த கண்ணி ஒரு தோண்டி எடுக்கணும். அடுத்த கண்ணி தோண்டி எடுக்கும் போது கண் தெரியாம போயிடக்கூடாது, எங்க வைக்க தெரியாம தன் காலால அந்த புண்பட்ட சிவனுடைய கண்மலை வைக்கிறார். அவர் அந்த சிவனும் தானும் ஒண்ணுன்னு ஒரு உணர்ந்த நிலை. அதுதான் ஆன்மீகம். இதை வந்து 63 நாயன்மார்கள் 60 நாயன்மார்கள் வாழ்க்கைன்னு சொல்லணும்னா நடுவு சொன்ன மாதிரி 2 வருஷம் 20 வருஷம் ஆண் காணாது. அந்த மாதிரி 6 நாயன்மார்கள் முதல் நம்ம வால்மீகி வியாசர்ல இருந்து இதிகாசங்கள் படத்திலிருந்து புராணங்கள் படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதாத்ரி மகரிஷி இன்னைக்கு வரைக்கும் ஆண்மனிதர்கள் தான் ஆன்மீகத்தை வளர்க்க பெரிதும் பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி என்னுடைய பேச்சு சொன்னாங்க. திண்ணங்கிறவர் எப்படி கண்ணப்பர் ஆகிறாரு, அது காலம் கண்ணை மிதிச்சுக்கிட்டு கண்ணை பிடுங்க போகும்போது இவர் கையில அம்பு வச்சிருக்காரு, வேடர் அம்பு வச்சு அம்பு வச்சு குத்தி எடுத்து அப்ப நில்லு கண்ணப்ப அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்குதான் திண்ணனை கண்ணப்பனா மாத்துறது யாரு? சிவனே தான் மாத்திருக்கிறாரு. அது ஏன் இந்த கண்ணிலே சொல்லியிருக்கலாமேன்னா அது ஒரு கேள்வி இருக்கு. அதை கடைசியில் பார்த்துக்கணும். இப்போ வந்து பெண் ஆன்மீக நெறியை வளர்ப்பவர்கள், பெரிதும் வளர்ப்பவர்கள் பெண் அடியார்களேங்கிற தலைப்பில் பேராசிரியர் சதகத்துல்லா கல்லூரி அம்மா தமிழ் துறையா சரி ரைட்டு அனுசியா அவர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒருவரோட எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. அதாவது இன்னைக்கு இந்த விஜயதசமி நாள்ல, விஜயம் வரக்கூடிய நாள்ல உங்களோட அணியில உங்களுடைய தலைமையில பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதல்வன் எனக்கு நன்றி. எதிரணி அன்பர்களுக்கும் என் அணியை சீர்தூக்கி, அதாவது அழுத்த திருத்தமா இதுக்கு மேல யாரும் சொல்லவே முடியாதுன்னு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கக்கூடிய என் அணி தலைமை கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், என்னோடு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி அம்மா அவர்களுக்கும் வணக்கங்கள். அழகாக அமர்ந்து எங்களோட உரையை ரசித்து எப்போ சிரிக்கணுமோ அழகா சிரிச்சு, எப்ப கைத்தட்டுமோ அழகா கைத்தட்டி அமர்ந்திருக்கக்கூடிய என் அணி மங்கையர் குலத்திற்கு எனது சிறப்பு வணக்கங்கள். ஆடவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, கைத்தட்டி கேட்டாலும் அங்க இருந்து நிறைய அண்ணன்மாரெல்லாம் எனக்கு கைத்தட்டுறாங்க. இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா, பக்தி நெறியை அதாவது விஞ்சி நிற்பது ஆண்களா பெண்களா தான், ஆண் அடியார்களா பெண் அடியார்களா. இப்போ எண்ணிக்கை வந்து எப்பவுமே முக்கியம் கிடையாது. நம்ம சோறு வடிக்கும் போது என்ன செய்வோம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி 63 நாயன்மார்கள்ல 3 பேர் பெண்ணடியார்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 பேர் எப்படி உயர்வா நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த 60 பேரையும் விஞ்சி பக்தியில எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதே மாதிரி 12 ஆழ்வார்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான். ஆனா அவங்களை மாதிரி இறைவனை பக்தியும் காதலும் புரிஞ்சது இனிமேலும் யாரும் வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து சிறு வயதுல இருந்தே கண்ணனுடைய லீலைகள், அவருடைய செயல்கள், அவருடைய அழகு, அவருடைய வர்ணனை, அவருடைய பாடல்கள், கதைகள் எல்லாத்தையும் கேட்டு வந்ததுனால
சின்ன வயதுல பக்தியா இருந்தது, ஒரு வயது வரும்போது யாருமே அவங்களோட கண்ணுக்கு தெரியல. கண்ணபிரானுடைய அந்த கரிய உருவமும் அவருடைய அந்த கண்ணன் மட்டும்தான் அவங்களுக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு அம்மா குழந்தைய கூப்பிட்டுட்டு வீதியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல் தடைக்கு குழந்தை வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்தா உடனே அம்மா என்ன செய்வா, ஐயோ தங்கமே உடைய கல் தடுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல் அங்கே ஓரமா தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துவாங்க. இதே இது அப்பா கூப்பிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. குழந்தைய பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கழுத ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா, வா இந்த பக்கம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இப்படி குடும்பத்திலே உடதிலே இருப்பாங்க. இப்படி ஒரு தானுடைய குழந்தையவே சரியா வழிநடத்தி கரெக்டா போக முடியாதவங்க பக்தியில ஆழமா ஊறி தொண்டு செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கும். இன்றைய சூழல்ல நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆண்கள் அடியார்கள் தான், நாங்க தான் வந்து பூஜை செய்யறோம், நாங்க தான் தொழில் கட்டுறோம். தசந்தர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, பாடல்கள் வந்து அந்த பாடல் பாடினதை அழகா பாடினா காமிச்சு ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சரிதான். இப்போ நாங்க அம்மா அவங்களுக்குலாம் தெரியும், எல்லாரீஸ்வரி அம்மாவுடைய பாடல் தாயே கருமாரி பாட்டை பாடுறேன். எத்தனை பேருக்கு சாமி வருங்கிறது தெரியாது, அதனால நான் பாடல. ஆமா அருள் வந்துடும் இல்லையா? அது மாதிரி நிறைய பாடல்களை சொல்லலாம். நம்ம சஷ்டி கவசம் கேட்கிறோம் இல்லையா? அதுல சூலமங்கல சகோதரியா இருக்கட்டும், இப்போ பழைய ஆட்கள் வரும், KP சுந்தராம்பா அவங்கள மாதிரி முருகர் பக்தி பாடல்கள், முருகர் பக்தி பாடும்போது முருகன் நம்ம முன்னாடி வந்து நிற்பான். அந்த பாட்டை பாடி விட்டுட்டு நம்ம விளக்கேற்றி சாமி விட்டாலே தெரியும், முருகன் நமக்கு அந்த தீப ஒளியில காட்சி கொடுப்பான். இப்படி பாடல்கள் பாடுறது வந்து இறைவனை நம்ம வீட்டுக்கே எங்களுக்கு கொண்டு வரும். இவங்க மட்டும் இல்ல, சூலமங்கல சகோதரிகள், சீர்காழி சகோதரி, நித்யஸ்ரீ மகாதேவன் ஐயா அந்த அம்மா, பாம்பே சகோதரிகள், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாடல்கள் கேட்கும் போது நமக்கு மெய் சிலிர்க்கும். கோவில்கள்ல நம்மளுடைய ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல பாடக்கூடிய பாடல்களும் சரி, நம்ம இந்த புரட்டாசி மாசம் நவராத்திரி கொழு வச்சு வழிபடுவோம் இல்லையா, இந்த வழிபாட்டு முறைகள்லயும் சரி உங்களோட பாடல்கள்லாம் கேட்கும்போது வீட்டுல ஒரு தெய்வீக ஒளியின் மனமும் வரும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம் இல்லையா? சரி, இவங்க வந்து நாங்க தொண்டு செய்யறோம், நான் கோயில்ல போய் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் வேண்டும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் வேண்டுமா? என் வீட்டுக்காரன் குழந்தைங்க நல்லா இருக்கணும். முதல்ல வீடு நல்லா இருந்தாலே நாடு நல்லா இருக்கும். நீங்க என்ன நாட்டுக்கு போயிட்டீங்க, வீட்டுல உள்ளதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வீட்டை பார்த்தாதானே நம்ம நாடு செழிக்கும். அது மாதிரி நம்ம வேண்டுவோம். அந்த வேண்டது இவங்க கோயிலுக்கு ஒரு நிமிஷம் வேண்டிட்டு வந்துருவாங்க, மாலை போடுவாங்க இல்லையா? ஐயப்பா சாமிக்கு மட்டும் மாலை போட்டாங்கன்னா தாங்க முடியாது சாமி, ஐயா சாமி, உட்கார சாமி, இந்தா சாமி, சாப்பாடு சாமி, தண்ணி சாமி, ஒரே சாமி தான். அந்த சாமியோட இந்த சாமியே சரணமையப்பா போடுறதுக்குள்ள நாங்க வீட்டுல சாமியோன்னு கூப்பிட்டு ஆச்சு வந்துடும். அப்பதான் ரொம்ப படுத்தும் சாமி. ஆனா சாமி என்ன செய்யும், மாலையை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும், அவ்வளவுதான். நாங்க விளக்கு தேய்ச்சி பூஜை பண்ணி மாக்கோளம் போட்டு அண்ணனுக்கு என்னென்ன கோலம் போடணுமோ அந்த கோலம் போட்டு இவங்க படியேறி மழையேறி போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த தீபம் அணையாம காத்து வச்சு இந்த 41 நாள் விரதம் இவங்க மாலை போட்டு இருக்காங்க. நாங்க மாலை போடாமையே இருந்து இந்த சாமி அந்த சாமியை கும்பிட போறதுக்குள்ள எங்க தாவு தீண்டு போயிடும். உண்மையா இல்லையாமா? 41 நாளைக்கு சேர்த்துதான் மீதி நாள் பழி வாங்கிடுவீங்க, வீட்டு போட்டு மிதிக்காத போறது. இப்படி இவங்க தொண்டு செய்ய போறாங்க, வேண்ட போறாங்க. அந்த வேண்ட போறதுக்கெல்லாம் உள்ள இருந்து துணை செய்யறது யாரு? சரியா? இப்போ பெருமாள் கோயில்கள்ல வந்து கூட்டங்கள் அலையும் போது எல்லாம் சரிதான். ஆனா நம்ம வீட்டுல பெருமாளுக்குரிய அந்த புரட்டாசி 3ஆம் மாதமோ ஏகாதசி விரதமோ இருந்து பெருமாளுக்குரிய இதெல்லாம் செஞ்சு ஒரு பெருமாளே சொல்லியிருக்கிறாரு, ஒரு துளசி இலையோ தீர்த்தமோ பச்சிலையோ வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நான் உனக்கு அருள் புரிவேன்னு சொல்றேன். நமக்கு காசு கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது, காசு மேலதான் கொடுக்கணும்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வீட்டுல உட்காந்து வழிபட்டுட்டு இருக்கிறோம். இப்போ 9 நாள் கொழு வீட்டுல உண்டு. அப்ப அதுல ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சுமங்கலிகளாம் அழைத்து நம்ம வந்து குங்கும பூஜை, விளக்கு பூஜை அதெல்லாம் வீட்லயே செய்யறோம். ஏன் அப்படின்னா நீ உண்மையா நீ வந்து எனக்கு ஒரு தண்ணியோ ஒரு டம்ளர் தண்ணியோ பச்சையோ வச்சு வேண்டும்னா நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்சமம் இருக்கு. இது தெரியாதனாலதான் நம்ம வந்து நான் வந்து வேண்ட போறேன், கோயிலுக்கு போறேன்,
ஒரு செம்புல தண்ணி வச்சா போதும். இது தெரியாம வீணா போட்டு சங்கடம் போட்டு இருக்காங்க. இதுல இதற்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காசு பணம் தேவையில்லை, காத்திருக்கணும் தேவையில்லை, இந்த இதுக்கும் கூட நான் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஒரு கொங்கணன் அப்படிங்கிற ஒரு முனிவர், ரொம்ப நல்ல நல்ல ஞானி, தவம் இருந்து சிவபெருமான்ட்டு அருள் பெற்றவர் இவர். ஆனா கொஞ்சம் கோபக்கார். இப்ப இவர் வந்து என்ன பண்ணாரு, தவம் இருந்துட்டு இருக்கும்போது கொக்கு மேல கூடி பறந்து போயிடுச்சு. அப்ப அதோட எச்சம் அவர் மேல விழுந்த உடனே இவருக்கு கோபம் உடைச்சிட்டு கொக்கு அவர் முறைச்சு பார்த்தாரு. உடனே கொக்கு வந்து கருகி விழுந்துச்சு, சாம்பலா போயிடுச்சு. இதுல தெரிஞ்சுக்கணும், என்னதான் பக்தி இருந்தாலும் ஆண்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. இந்த கோபத்தால அவங்க செய்யற தவமும் கேட்டு பெற்ற வரமும் வீணாதான் போகும். காட்ட முடியாம தானே இப்படி வெளியே காமிச்சுட்டு வச்சோம். இப்படி இவங்க வரம் இருந்து என்ன பிரயோஜனம், என்னன்னா தவம் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? பொறுமை இல்லையே. இந்த பொறுமை இல்லாம சாமி கும்பிட்டா அந்த பக்தி எப்படி எங்களுக்கு மிஞ்சி நிற்கும் அப்படிங்கறதுதான் எங்களோட வாதம் ஐயா. சரிங்களா? அடுத்து இப்ப இந்த இவர் வந்து என்ன செய்யறாரு, தவம் இருந்துட்டு கொக்கெல்லாம் எரிச்சு விட்டுட்டு படி எடுக்க போவோம் இல்லையா? இப்ப நம்ம குலசைக்கெல்லாம் நாளை போட்டு படி எடுக்க போவோம். அந்த மாதிரி அவர் வந்து போறாரு. அப்ப ஒரு வீட்டுல நின்று கேட்கும்போது அந்த அம்மா வந்து வீட்டுல ஒரு வேலையா இருந்திருக்காங்க. இருங்க இந்த வாரண்டுக்குள்ள போனாங்க. அதற்குள்ள அவங்க மனைவி, அவங்களுடைய அந்த கணவனானவர் வந்து தன்னோட மனைவியை வச்சு ஒரு சிறு பூஜையோ வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதெல்லாம் வெளியே ஒருத்தர் முனிவர் நின்னாரே, நான் கொடுக்க வந்துட்டேனே அப்படின்னு ஓடி வந்து கொடுக்க வரும்போது அவர் வந்து இவ்வளோ நேரம் நீங்க காப்ப வச்சுட்டேன்னு சொல்லிட்டு முறைக்கிறார். முறைக்கும் போது அம்மா சொல்லுது, நீ என்ன எங்க கொக்கு நினைச்சியா பொம்மனாயா, கொக்கென்று நினைத்தாயா பொம்மனாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவர் ஒரு நிமிஷம் ஆடி போய் யோசிக்கிறாரு, நம்ம அங்க செஞ்ச செயல் இங்க இருக்கிற பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுதான் ஏகபத்தினி. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏகபத்தினியா இருந்தா மட்டும் பத்தாதுன்னு. ஏகபத்தினியா இருந்தா ஞானம்ன்றது எங்களை தேடியே இறைவன் வந்து அருள்வான், கொடுப்பான். பதிபக்தியா மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க இல்லையா? பதிபக்தி மட்டும் இருந்தா போதுமான சாட்சி. அது அப்படி இருந்தா இறைவனே எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே. அப்ப இறைவன் எங்களிடம் வரா, நாங்க தான் பக்தியில மிஞ்சி நிக்கிறோங்கிறதுக்கு ஒரு சான்று. இப்போ ஒண்ணும் இல்லையா, சோழ நாட்டுல பிறந்து நல்ல இளவரசியாக இருந்த மங்கையர்க்கரசியார், சரிங்களா? மங்கையர்க்கரசியார் வந்து ஒரு நல்ல ஒரு சிவபக்தை. அவங்கள வந்து என்ன பண்றாங்க, பாண்டிய நாட்டுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அந்த பாண்டிய நாட்டு அரசு நின்றசீர் நெடுமாறன், அவங்க கூர்பாண்டியனா இருந்து அந்த நின்றசீர் நெடுமாறனா மாற்றிய பெருமை இந்த மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. இந்த மங்கையருக்கெல்லாம் அரசி அப்படின்னு போற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு பேர் வச்சது ஞானசம்பந்தர். ஏன் அப்படின்னா அவங்க செஞ்சது அப்படி. ஏன் அப்படின்னா இவங்க திருமணமாகி வந்த புதியில அந்த பாண்டிமா நகரம் ஃபுல்லாவே வந்து ஒரு இருட்டு அடைஞ்சு சமண மதத்தை கழுவி சைவத்தை விட்டு விலகி சமண மதத்துல இருட்டு கிடந்த ஒரு சூழல் இவங்களுக்கு. இப்போ நீங்க சொன்ன ஆணடியார்கள் எல்லாருமே சிவன் நாட்டுல இருந்தாங்க, சிவத்தொண்டு செய்யறவங்க இருந்தாங்க. சிவத்தொண்டு அந்த பாவி நிருத்ராட்சி சிவன் அடியார்களை பார்த்தாலே ஓடி வந்து சேவை செய்யறவங்க காலத்துல இருந்தீங்க. ஆனா மங்கையர்க்கரசியாருக்கு அப்படி கிடையாது. நாடே சமண மதம் தழுவி கிடந்தது. ஒரே ஒரு அமைச்சர், குலச்சிறை நாயனாங்கிற ஒரு அமைச்சரை தவிர எல்லாருமே சமணர்கள். அதை விட முக்கியமா மன்னர், கணவனாகவும் மன்னனாகவும் இருக்கக்கூடிய மன்னனுக்கும் வந்து சமண மதம் தான். இப்ப அதுல வந்து விபூதி பூசிக்க முடியாது, ருத்ராட்சி அணிய முடியாது, சிவசிவா அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்ல முடியாது. நம்ம சிவபக்தியா இருக்கும்போது ஒரு சின்ன எதுனா கூட நம்ம ஐயோ அம்மாலாம் சொல்ல மாட்டோம், சிவசிவா அப்படின்னு சொல்லுவோம். யாராவது எதாவது சொல்றா சிவசிவா அப்படின்னு அந்த கோபம் வந்தா கூட சிவசிவான்னு சொல்லி நிறைய பழக்கம் உண்டு. இப்ப நம்ம அடிக்கடி அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம்னா நம்ம பார்த்துருப்போம். இப்படி இருக்கிற சூழல்ல அவங்களால சிவசிவாவும் சொல்ல முடியாது, விபூதி அணிய முடியாது, ருத்ராட்சி அணிய முடியாது, வழிபாடு செய்ய முடியாத இந்த சூழல்ல அவங்க அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு தன்னோட மார்புல விபூதியெல்லாம் அந்த ஈரத்தோட பூசிட்டு அதுக்கு மேல சந்தனத்தை பூசி மறைச்சுவாங்க. இப்படி விபூதி பூச கூட முடியாத ஒரு சூழல்ல அவங்க சிவத்தொண்டை செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழல். அதோட அவங்க அப்போ வந்து இந்த கண்டு முட்டு கேட்டுமுட்டு சிவனடியாக பார்த்தாலோ சிவசிவங்களை கேட்டாலும் அவங்களுக்கு தீட்டு
அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தப்போ இந்த மங்கையர்கரசர் வந்து திருஞான சம்பந்தர் பக்கத்து ஊருக்கு வாராங்க அப்படின்னு தெரியும் போது அவர் குலச்சிறை நாயனார் மூலமா நாட்டுக்கு கூப்பிட்டு சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் செய்ய வச்சு அந்த மன்னனையும் வந்து கூன்பாண்டியனை நின்று நெடுமாறனாக மாற்றி எல்லாரையும் சைவ வழிக்கு திருப்புறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சிவத்தொண்டுக்கு வீழ்ச்சி நிற்கிறது எதுங்கயா உண்டு. அதனாலதான் மங்கையர்களுக்கெல்லாம் அரசியாக போற்றப்படக்கூடியவர் இவனுடைய மங்கையர்கரசி நாயனார். சகோதரர் ஒருத்தர் சொன்ன சமய குறவர்கள் ஒருத்தர் அவரையே சமணத்துல இருந்து மாற்றினார். இப்படி இப்படி அந்த நாவுக்கரசர் பட்டப்பாட சொல்லணும்னா அது இந்த சொன்ன அவங்களுக்கு சாக்கா போயிடுவாங்க. நான் அதை பத்தி பேசல. இப்படி இப்படி வந்து ஒரு நாடையே வந்து சைவத்துக்கு மாற்றி அதை வந்து அந்த சமணர்களுடைய எதிர்காலத்துல இருந்து காப்பாத்தினாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கடினமான செயல். சரிங்களா? இப்ப ஆழ்வார்கள்ல பார்ப்போம். இப்ப ஆழ்வார்கள் அப்படின்னு பாக்குறதுல ஆண்டார் இவங்களோட பக்தி வந்து உலகம் போற்றக்கூடியது. இன்னைக்கும் வந்து மார்கழி மாதம் நம்ம பாடக்கூடியதுல எத்தனை பாசுரங்கள் இருந்தாலும் ஆண்டாளுடைய திருப்பாவையை தான் நம்ம வந்து பாடுறோம் அப்படின்னு சொன்னா பள்ளி வச்சுட்டு காலையில அதான் பாடுறோம். மார்கழி திங்கள் நிறைந்த இந்த நன்னாள்ல தொடங்கி அது மாதிரி கனவுலையும் வந்து வரணும். அவளுடைய பக்தியினால ஆண்டாளோட பக்தியினால வாரணமாயிரம் சூழ வடம் செய்து அப்படின்னு சொல்லி நேரத்தை சுற்றி வந்து கண்ணன் களம் பெற்றதாக கனவு காண்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆண்டாள் அவங்களுடைய பக்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த திருமண கோலம் புரிந்து அவனுடைய தகப்பனாரோட கனவுல வந்து உன்னுடைய பெண்ணை திருமண கோலத்துல வந்து என்னுடைய தளத்துக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு திருச்சி கூட்டு போய் அந்த இறைவன் போய் வந்து விட்டோன்னா கற்பகிரகத்தோட போய் இறைவனோட இணைந்த பக்தி எது அப்படின்னா பெண் அடியார்கள் தான். இப்படி எந்த வகையில பார்த்தாலும் பெண்கள் நம்ம வீட்லயும் சரி அடியார்களும் சரி எந்த விதத்துல பார்த்தாலும் நம்ம பக்தி அப்படின்னு சொன்னா சிறு குழந்தைகளுக்கு வழிபாடு சொல்லி கொடுக்கறது யாரு சொல்லுங்க? இப்படி விழுந்து கும்பிடணும், இந்த கொடி மரத்தை பெருமாளையே நம்ம சேவிக்க வரோம் அப்படின்னா நேர போனா முதல்ல தாயார தான் சேவிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கருடர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சன்னதிகள்லாம் முடிச்சுட்டு பெருமாளை பாதத்துல இருந்து சேவித்து லட்சுமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்து நம்ம போகணும் அப்படின்னு இப்படியெல்லாம் வழிபாடு சொல்லி கொடுக்கறது யாரு அப்படின்னா பெண்கள் தான். இப்படி எந்த வகையில குடும்பத்துல இருந்து வெளி சூழல்ல கோவில்கள்ல இருந்து நம்மளுக்கு பக்தி அப்படின்னு பார்க்கும்போது அடியார்கள்ல வந்து எந்த வகையில பார்த்தாலும் பெண்ணடியார்கள் தான் பக்தியிலையும் சேவையிலையும் மிஞ்சி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஒரு மங்களகரமான புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமை என்று அற்புதமான ஒரு நாளிலே மீண்டும் என்னுடைய குருநாதருடைய மேடையிலே இன்று பேசுகிறேன் என்கின்ற போது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நான் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் முதலாக 1986ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி என்று கங்கை கொண்டான் என்னை அரங்கேற்றம் பார்த்து அழகு பார்த்தவர் அன்னை சகோதரர் பித்தளை செல்லப்பா அவர்கள் தலைமையில் மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் இங்கு வருகின்ற பக்த கோடிகளுக்கும் எண்ணி எதிரணி சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஆண் நடிகரால் தான் சிறந்து வழங்குறாங்கன்னு நாங்கள் ஏன் பேசுறோம்னா அந்த அம்மா பேசும்போதே சில துருப்பு சீட்டுகளே விட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர்கள் எங்களை மாதிரி பொறுமை உண்டா, எங்களை மாதிரி நல்ல குணங்கள் உண்டா, ஆம்பளை என்னத்துக்காகும் நாங்க 41 நாள் ஆம்பளை விரதம் இருந்தா நாங்கெல்லாம் போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கி விளக்குக்கு இது பண்ணி 41 நாள் அந்த விளக்கு அணிஞ்சிராம பார்த்துக்கிட்டே இருக்குமே நாங்க தானே. அப்போ 41 நாள் கல்லூரிக்கு போக முடியாமா? அப்போ இவங்க சமையல் ஆள் கொடுத்தா அது வேலைக்காரங்க, அதை வந்து இவங்க லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. அதாவது இவர்கள் எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்லணும். நானும் நீங்க நிகழ்ச்சி போகும்போது கிளம்புறதுக்காக வீட்டு விட்டு வெளியே கிளம்புறேன், வரும்போது வீடு இருட்டா இருக்கு, என் வீட்டுக்காரங்க சொன்ன எடி விளக்கு கொடுத்து வீடு இருட்டா இருக்குன்னு உடனே அவர் சொன்னா சுச்சி எடுத்துருக்கா விளக்கு பொறுத்து
தீக்குச்சிதல் சுச்சி எங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய காலங்கள்ல 41 நாள் நாங்க போயிட்டு வர வரைக்கும் விளக்கு அமையாம பார்த்துட்டு இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய அது பொறுமை இவங்க தான் இருக்கான். போன வாரம் நானும் இப்போ வீட்டம்மான்னு சொன்னா இவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, ஹவுஸ் பண்ணாருவாங்க. என் ஒய்ஃபு அப்படி சொன்னாங்க, அவங்க தமிழ்ல அப்படி சொன்னாங்க எனக்கு புரியுது. நானும் என் ஒய்ஃபும் பைக்கில் டூவீலர்ல போகும்போது ஒரு சின்ன முடுக்குல பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால 2 எருமை மாடு போயிட்டு இருக்குது. நான் பைக்ல போயிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஒரு எப்பவுமே கொண்டாடிட்டு தானே சிறுமிசம் சந்தோஷமா பண்ண முடியும். அதனால என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், ஏடி முன்னால வாரு 2 சொந்தக்காரங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள கூட விளக்க சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஜாலிக்கு தான் என் பொட்டை எடுத்துச்சேன். உடனே என் பொட்டாட்டிக்காரி எவ்வளவு விதமும் எடுத்து எவ்வளவு வேசம் எடுத்து பொறுமை இல்லாத அந்த பொண்டாட்டி என்ன சொல்றான்னா, அத்தை மாமா உங்க வீட்டுக்காரர் பயப்படுது, கொஞ்சம் வாரமா போங்க. யாரை எதுவும் மாட பார்த்து. ஆனா இவன் சொன்ன என் நேரத்துக்கு எதுவும் ஓரமா போயிடுச்சு. நான் விடல. நான் சொன்னேன், நம்ம மட்டும் வாங்கினா போதாதா? எடி நீ சொன்ன உடனே அத்தை மாமாவும் தூரம் போயிட்டாங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல போனேன், ஏன்டி நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லியேன்னா எனக்கு மனநல பேசுறாங்க. பொறுமை இவர்கிட்ட எங்க இருக்கு? நூறாலதான் பொறுமை இழந்து நாங்க தெருவா அழைச்சிட்டு இருக்கோம். நான் எனக்கு ப்ரெஷர் லேசா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கே தெரியுது. உடனே நான் என் வீட்டுக்காரிட்ட போய் சொன்னேன், என் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கு, அதனுடைய ரேஞ்ச் எவ்வளவு இருக்குங்கிறத நான் பக்கத்துல போய் கிளினிக்கு போய் பார்த்து விட்டுமா அப்படின்னு. உடனே ப்ரெஷர் இருக்கா இல்லையானு முதல்ல பார்க்கணும், அதையும் பார்த்து விட்டுருமாங்க. சரி போங்க அப்படின்னு சொன்னான். நேராக போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கையை காட்டிட்டு, சார் ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்க சார்ங்க. உடனே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டாங்க? நான் ஒரு தடவை ஆயிட்டேன். நான் ஒரு தடவை கல்யாணம் ஆயிட்டு சார். ஊருக்கு தெரியல. கல்யாணம் ஆயிட்டீங்க. உடனே அவர் சொன்னாரு, கல்யாணம் ஆனா ப்ரெஷர் வரதான் செய்யும், உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வந்துடும். அப்படி பிரச்சனை ஏற்றது யாருன்னா இந்த பெண்கள் தான். இவர்கள் எப்படி இல்லத்திலேயே பொறுமையாக இருந்து தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு பணிவிடை செய்ய தவறுகின்ற பெண்கள் இந்த கோயில்கள் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஆனா குலசேன ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அந்த 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் குலசேன ஆழ்வார். அவர் எப்படின்னா மன்னனாக இருந்தவர். பெற்றோர்களும் மன்னர்கள். அந்த மன்னர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு பாக்கியத்தை ஏவடிடம் வேண்டி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ரொம்ப நாள் கழிச்சு கிடைத்தவர் தான் குலசேன ஆழ்வார். அந்த குலசேன ஆழ்வார் மன்னராக இருக்கின்ற பொழுது ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய அடியாளர்கள் ஃபுல்லா உள்ள கோயிலில் மதுரை பாடுகிறார்கள், அர்ச்சனை செய்கிறார்கள். அத்தனை செஞ்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நகைகள் சில காணாமல் போயிட்டது. உடனே அங்க இருக்க மந்திரிமாரெல்லாம் அரசு சொன்னாங்க, இந்த பார்க்க கூட்டம் நிறைய இருந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய நகைகளை கொஞ்சம் காணும், அதனால இந்த அடிகளார்கள் வந்தாங்க பார்க்க அந்த அதெல்லாம் பாட்டாங்க பாருங்க, இவங்கதான் எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அதனால இந்த அடிகளார்கள் எல்லாம் உடனே பிடிச்சி தமிழக கொடுக்க மகாராசான்னு சொன்ன உடனே குலசேகரன் சொன்னார், யார் மீது வேண்டுமானாலும் சந்தேகப்படுங்கள், ஆனால் ஆண்டவனுக்கு தொண்டு செய்கின்ற ஆண்டவனுடைய திருப்பதிகளை பாடுகின்ற அந்த அடியாளர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் களவாட மாட்டார்கள். இது நான் சத்தியமாக கூறுகிறேன். இல்ல மகாராஜா உங்களுக்கு தெரியாது, வந்திருந்த ஆட்கள் சிலர் எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல, அவர்கள் எடுக்கவில்லை. வேண்டுமென்றால் அவர்கள் எடுக்கவில்லை என்பதற்கு நானே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்க அதை கேளுங்க. மந்திரிட்ட சொல்றாரு, நீ ஒரு குடத்தெடு, அதில் விஷ பாம்புகள் ஒரு 4-5 குடத்துக்குள்ளே போட்டு நேரடியாக என்னிடம் கொண்டு வா, நான் அந்த குடத்துக்குள்ளே கையை விடுகிறேன். அந்த விஷ பாம்புகள் என்னை தீண்டி நான் விஷம் வகித்து நான் இறந்து விட்டால் உண்மையிலே அந்த அடிகளார்கள் தான் தவறு செய்தார்கள், இல்லை என்றால் அந்த பொறுப்பை நான் ஏற்றுகிறேன் சொல்லி, இல்லைன்னா வந்திருக்க மத்தார்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி மந்திரி ஏற்பாடு செய்கிறார், குளத்திலே விஷப்பாம்புகள் வருகிறது. புலசராக இருக்கக்கூடிய அந்த அரசர் கையை உள்ள விடுகிறார். பாம்புகள் ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது புரிந்ததா, அடிகளார்கள் தவறு செய்யவில்லை, தான் வந்திருக்கிறது வேலையாக எனக்கு தெரியும், ஆனால் யார் என்று உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. 2-3 மந்திரிமாரு உடனே நாங்க தான் செஞ்சுட்டோம், மன்னிச்சிருக்க. உடனே அந்த புலசேகரன் செய்த காரணம் என்ன? அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. இவ்வளவு கீழ்த்தரமான மந்திரிகள் இருக்கக்கூடிய நாட்டில் நான் முதல்வராக இருக்க
மாட்டேன், அது மட்டும் இல்ல இங்க அரசராக இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துவிட்டேன் என்று சொல்லி அது வேண்டி இறங்கி வந்து அதை ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறான்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆண்மகன் அப்படி இருந்திருக்கான் சார். அவன் மாதிரி ஒரு அடிகளார ஆண் அடிகளார பார்க்க முடியுமா? அரசனை யாராவது துறக்க முடியுமா? அதே மாதிரி சமீப காலத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இருக்கிறார் ஆசிரியர் தொழிலில் இருந்து ஆன்மீகத்துக்கு வருகின்றனர். அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒரு புதிய புரட்சியை பாரதியார் போன்று ஒரு புதிய புரட்சியை கொண்டு வந்து பெண்கள் கருவறை வரையில் செல்லலாம், கடவுளை தொழுது கடவுளுக்கு வேண்டிய அபிஷேகங்கள் செய்யலாம் சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் பக்தி பெற சொல்லி ஓம் சக்தி பராசக்தி ஜெயசக்தி என்று ஊரெங்கும் அந்த மாதிரி மதுரை நடத்தக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா அது பங்களாடிக்கிறார். அது மட்டுமல்ல, அதோடு நிற்காமல் ஆன்மீகத்தையும் தாண்டி கல்வி மருத்துவம் என்று பொது சேவையிலும் இறங்கியிருக்கின்ற பக்தர் பங்காளடிகளார் வாங்கிட்டா ஏன் அடியை விட்டு திருமணங்கள் அடிகிறார் முருகபக்தர்னு சொல்லியிருக்கோமே. அதுல ஔவையாருக்கு இணையாக சொல்ல போனா அது திருமணங்க வரையற மாதிரி யாரும் ஒரு அடிகளாரை சமீபத்திலே பார்க்க முடியாது. ராமலிங்க அடிகளார், வள்ளலார், இப்படி போன்ற பல்வேறு ஆண் மக்கள் ஃபுல்லா இருக்கிறது. எங்களுடைய ஆன்மீகத்தில் நிலைத்திருக்கிறது அதிகமாகவும் மட்டுமல்ல அதிகப்படியான பட்டுதலும் வைத்திருக்கிறது ஏன்னா எங்களுடைய ஆணடிகளார் தானே. அதே மாதிரி பேராசிரியர் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்க பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு 9 நாள் பூஜை வைக்கிறதுக்கு கொழு பொம்மைலாம் வச்சிருக்கேங்க. உண்மையிலே கொழு பொம்மையை வாங்கினது நான். கொழு பொம்மையை வாங்க கூட 20 நாளைக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க, ஏங்க ஆபீஸ்ல ஒரு நாள் லீவை போடுங்க. எதுக்கு? என் வீட்டுக்காரே டீச்சரா இருக்கா, அவன் பள்ளியிடம் கேட்டான். என்ன நீங்க 2 நாள் இருந்து வீட்டெல்லாம் அந்த வெள்ளடிக்க ஆள விட்டுருக்கு, அவங்களுக்கும் வெள்ளடிச்சுட்டு அந்த பாத்திரத்தான் இது பண்ணி அந்த கொழு பொம்மை வைக்கிறதுக்கு ஏழைக்குன்னா பெயிண்ட் அடிக்கல. நான் உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போகாம 2 நாளா உட்காந்து ஏழை பிடிக்கலாம் பெயிண்ட் அடிச்சு பொம்மையெல்லாம் அடுக்கி எல்லாம் பக்குவமா வச்சு அந்த சுண்டல்கள்லாம் தேடி நேரத்துக்கு வேண்டிய கடலை மற்ற சக்கரை பொங்கலுக்கு வேண்டிய ஜாமான்கள்லாம் வாங்கி கொண்டு நான் நோவாம கொண்டாந்து கொடுக்கணும். இவன் மேலோடு இருந்து பூஜை பண்ணிட்டு வந்திருக்க பொங்கல் சுமங்கலி பொங்கலுக்கு பிரசாதத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப கஷ்டப்படுறதெல்லாம் யாருன்னா ஆண்கள். ஆனால் அதிலே கஷ்டத்திலே குளிர்கால யாராக இருக்கிறாங்கன்னா அது பெண்ணடிகளாக தான் இருக்காங்க. ஆனா ஆணடிகளாக அப்படி இருக்க முடியுமா? இதே கோயில்கள் வருகின்றது பொறுமை காட்டுகின்றது ஆண் மக்களாக இருப்பானே தவிர பெண்மகனாக யாராவது இருக்க முடியுமா சார்? ஒவ்வொரு விஷயங்களும் அதுபோல ஐயப்ப பக்தர்களை பத்தி சொல்லிட்ட போது என்ன சொன்னார், நான் அதை நிறைவாக ஒரே வார்த்தையை மட்டும் சொல்றேன். நாங்கள் 41 நாளும் அதை விரதம் இருந்து காலையிலும் மாலையிலும் குளித்து அது பதிலை பாடுவது மட்டுமல்ல, அதுல ஒரு சுலோகம் சொல்லுங்க. அதே மாதிரி சுலோகத்தை இந்த 2 பெண்ணடிகளாரும் பேசிட்டு பார்ப்போம். அந்த என்னுடைய ராஜேந்திர சார் வந்து செல்வம் சார் வட்டாட்சியர் வந்து அழகா அந்த பாட்டை பாடி போனார். அதுல கடைசியாக ஒரு வார்த்தை இருந்து சொல்லும் பொழுது சுவாமி சரணப்பா இப்படி ஒய்யாரமாக சொல்லக்கூடிய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மூளையை கலகிற அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய யாருன்னா என்னுடைய ஆன்மகன் தான். ஏன் மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜெயஸ்நாத் கூட அவர்களை உள்ளே விடமாட்டேன் என்ற கேரளா நிர்வாகம் சொல்கின்ற போது நீங்கள் விடவிட்டால் நான் என்னுடைய திறமையினால் பாடல்களை பாடி கதவை திறக்க வைப்பேன் என்று சவால் சொன்னவுடன் நிர்வாகம் பயந்து அவர்களுக்காக அவரை அந்த ஐயப்ப சாமியை சன்னிதானத்து வரை அழைத்து சென்று அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஆணடிகளார் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சிறந்து விடுகிறார்கள். கஷ்டத்தோடு கஷ்டமாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல மக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இங்கு பூரணமாய் இருந்திருக்கும் பக்தர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் குழு தலைவர் அவர்கள் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்கி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க. இதை எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பேப்பரே எடுத்திருக்கு. ஒரு வாரம் எங்க செல்வம் சார் அவங்க ஆபீஸ்க்கு தேடி போயிருந்து லீவுன்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது இவர் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பக்தியை வளர்க்க போறாங்களா? இன்றளவும் சொல்லி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு ஆன்மீகத்தில் அர்ப்பணிப்பும்
அவசியம் அர்ப்பணிப்பு தான். இன்னைக்கு அப்பர் வழி நடத்தின அத்தனை கலை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எங்க பெண்ணடியார்கள் தான் நடுவர் அவர்களே. நம்ம என்ன கேட்டீங்க, சிவன் கோயில பெண்கள் கட்டவே இல்லையா? சிவன் கோயில அதிகமாக கட்டுவதற்கு காரணமா இருந்த கமலிங்கிற ஒரு அம்மையார், அதை நீங்க மறந்துடக்கூடாது நடுவர் அவர்களே. ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஒரு கர்ப்பத்தை தள்ளி போட முடியாது. அது பிரசவ வேதனை என்பது பெண்களுக்கே உரிய. பக்கத்துல பம்புளி திருமலை கோயிலே ஒரு அம்மா தான் என்ன பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு 97 கோயில்களை கட்டுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது ஒரு பெண்மணி தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. செல்வந்தர்கள் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன். பேராசிரியர்கள் படித்து அதையும் தெரிந்து வைப்பார்கள். இந்த பயம் கூட இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு மேல சொன்னார், ஆன்மீகத்தில் அவர்கள் ஆண்களை விற்கிறதுக்கு ஆணையும் கிடையாதாம். இந்த காலத்திலும் சரி அந்த காலத்திலும் சரி. ஜனக சபையிலே மைத்ரேயி என்ற ஒரு பெண் நடுவர் அவர்களே, அவர்களை வீழ்த்துவதற்கு அங்க ஒரு ஆண் அடியார்கள் கூட கிடையாது. அதை மறந்துவிடக் கூடாது. பக்தி மார்க்கத்தை வளர்ப்பதில் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று நிரூபிக்கக்கூடிய இந்த 9 நாள் நவராத்திரி மட்டுமே போதுமானது. முதல் 3 நாட்கள் துர்க்கையாக, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாக, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாக இங்கு நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் மட்டுமா அந்த சாரதா தேவி அம்மையாரை நாம் மறந்துவிட முடியுமா? சாரதா அன்னையை நாம் என்று மறந்துவிட முடியாது. அந்த சரஸ்வதி தேவியிடமே கலச நீரை வாங்கி பருகி இன்றளவும் நாம் பெண் கல்விக்கு அடிப்படையாக விளங்கி கொண்டிருக்க சாரதா அன்னையார். அந்த விவேகானந்தர் மிகப்பெரிய சீடர் யாருன்னு கேட்டா நிவேதிதா அம்மையார். அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, எங்கேயோ ஒரு வெளியில இருந்து வந்த ஒரு பெண்மணியார். இப்படி பக்திக்கும் தொண்டுக்கும் கல்விக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் பெண்ணடியாளர்கள் தான். முருகன் சொல்லிட்டு இருந்தாங்க, விளக்க போட்டோன்னே சுவிட்ச போட்டாங்க. இவர் போறது டெய்லி 12 மணிக்கு வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கே 12 மணிக்கு போறதில்ல. இதுல வேற போய் விளக்க போடும்போது சுவிட்ச போட்டாங்க. இப்போ நாங்க கோயிலுக்கு போறோம்னா அந்த கோயில்ல போய் நீங்க ஆண்கள் போகும்போது என்ன பண்ணுவீங்க? நேரம் நெடு கோயிலுக்குள்ள போவீங்க. ஆனா பெண்கள் அப்படி போகிறதே கிடையாது. ஒரு பூ வாங்குவோம், ஒரு பழம் வாங்குவோம், ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குவேன்னு சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது என்ன தெரியும்? பொருளாதாரம் வளர்கிறது நடுவர் அவர்களே. ஆன்மீகம் மட்டும் வளர்வது தொண்டு அல்ல. பொருளாதாரம், சமூகம், சீர்திருத்தம் அத்தனையும் சீர்தூக்கி வளர்ப்பதே ஆன்மீகம். நீங்க நடுவர்கள் ஒண்ணு மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல சிவன் சக்தி என்ற 2 விஷயம் இருக்கு. எப்போதுமே சிவனுக்குள் தான் பெண் அடக்கம். ஆனா பெண்மைக்குள் சிவன் எங்கேயுமே அடக்கம் இல்லை. அப்போ இங்க வளர்ப்பதும் காப்பதும் பெண்களுக்கு உரியான சொத்து. இப்படி அதிகப்படியான வகையில் பார்த்தாலும் பெண்களியாளர் தான். எங்க கேட்டாலும் நாங்க 63 பேரு, அது 60 பேரு சிங்கிளா தான் வரும் நடுவர் அவர்களே. நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சிங்கிளா தான் வரும். நாங்க 60 பேர் இருந்தாலும் 3 பேருக்கு சமம். ஒரு தட்டுல 60 பேர் வச்சாலும் இன்னொரு தட்டுல 3 பேருக்கு சமம். அப்படி இருக்கும்போது பெண்கள் எப்படி வந்து கீழே போக முடியும்? இது விளக்கு பூஜை மட்டும் சொல்றாங்க. விளக்கு பூஜை மட்டும் கிடையாது. இன்று நம் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் ஆன்மீகம் அத்துணையும் பெண்கள் வாயிலாகவே கற்பிக்கப்படுகிறது. எங்க பாட்டு படிக்க சொன்னா மனப்பாடம் பண்றீங்க, கல்வியை சொல்ல சொன்னா நாங்க வந்து வீட்டுக்காக வேண்டலாம், நாட்டுக்காக வேண்டுங்க. வீட்டை திருத்துங்க, அப்ப நாட்டை திருத்தலாம். ஒரு பெண் கல்வியுற்றால் ஒரு ஆண் கல்வியுற்றால் அவனது தலைமுறை மட்டுமே தலைக்கும். ஒரு பெண் கல்வியுற்றால் அவன் இந்த உலகமே தலைக்கும். அப்படிதான் ஆன்மீகத்திலும் ஒரு பெண் ஆன்மீகவாதியாக இருந்தால் அந்த பரம்பரையே தலைக்கும். எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறோமா? இந்த 3 நாள்ல நாங்க எவ்வளவு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தோம் தெரியுமா நடுவர்களே? கனகதரா சோத்திரம், லலிதாம்பிகை சோத்திரம், சகலகலவல்லி பாமாலை, எத்தனை விஷயங்கள் நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். இன்று பூவும் பொட்டும் இவங்க சொல்றாங்க அலங்காரமா இருந்தாலும் பெண்கள்லாம் செலவு பண்றாங்க, நாங்க தான் பொம்மை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த உலகத்திலே முதலாக எடுக்கப்பட்ட தங்கத்தில் எழுதப்பட்ட பேர் பெண்ணின் பெயர். கோதைங்கிற பேர் பெண் பெயர். அப்போ இப்போ இல்ல, அந்த காலத்திலேயே பெண்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள பழகி கொண்டார்கள். இவங்க எதுக்கு எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கணும்? நாங்களே பொம்மை செஞ்சுக்கோம்.
பாதி வீட்டுல பொம்பளை ஆம்பளை பெண்மையாதனமா வச்சிருக்காங்க. நடுவர்களே, தலையாட்டி பொம்மை கூட ஒரு வகையில் அழகுதானே. ஆம் என்று சொல்லுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியே அனைத்தும் நீயே அப்படிங்கிறதுதான். இந்த உலகத்துல எல்லாரும் அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்படிப்பட்ட சுந்தரரை நமக்கு கொடுத்த அம்மையாரை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆன்மீகத்திலே நமக்கு தாயாக, மனைவியாக, தன் குழந்தையாக பெண்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடே ஆண் அடியாளர்கள். ஒரு தாய் இல்லாம நீங்க வந்திருப்பீங்களா? அந்த தாய் ஊட்டி வளர்த்த ஆன்மீக சொற்களும் செயல்களுமே உங்களோட ரத்தத்தில் ஊறி நீங்க அடியாளர்களா மாறி இருக்கீங்க. இல்லைன்னா உங்களால வர முடியுமா? ஒரு பெண் இல்லைன்னா இந்த ஆண் சாத்தியமா? சிவனிலே சக்தி இல்லை, சக்தியிலேயே சிவன் இல்லை. ஆனால் சக்தி இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிரபஞ்சமே இல்லை. ஒரு தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் பெண் இருக்கிறாள். இந்த அணுக்களில் அத்தனை உயிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. இங்க செல்வம் தரமா அருமையா சொன்னாங்க ஒரு விஷயத்த. என்ன, நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் உடம்பா மாறிடுது அப்படின்னு. எங்க எப்படி நீங்க சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு உயிரா ஆயிடுதா? அப்போ ஒரு பெண்ணின் கருப்பை என்பது என்ன? அதை உணவளித்தது யார்? அது உயிர் கொடுத்தது யார்? அந்த உயிரிலே உங்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டி வளர்த்தது யார் நடுவர் அவர்களே? பெண்கள் தானே. பெண்களின் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, ஆன்மீகத்தின் மிகச்சிறந்த தொண்டினை செய்து கொண்டிருப்பவர்கள் பெண்களே. பெண்களுக்கு நாம் செய்யும் மறு கைமாறுதான் நீங்கள் செய்து கொண்டிருக்க ஆன்மீக தொண்டு. நாம் இல்லை என்று மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? இங்க இருந்து நிலப்பானதா இருக்காத என்னத்த சொல்றேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இங்கு ஒரு நல்ல தாய் வயிற்றில் பிறந்து ஒரு நல்ல தாயார் வளர்க்கப்பட்ட நீங்கள் பெண் அடியார்கள் தான் பிறந்தவர்கள் என்று ஒரு நல்லதொரு தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று இந்த அவைக்கு ஒரு பெரும் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு ஒரு பணி இருக்கிறதுனால போயிடாம பிடிச்சு வைக்கப்படாம இவர் வேற யாரையும் தேடி இருக்கு போறாரு. அந்த ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு எதுக்கு போறோம்? இப்போ போறவங்க ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு தான் போறோம். நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், அல்லது நோய் நொடி இல்லாம இருக்கட்டும், அல்லது வீடு வேணும், ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு தான் போறோம். ஆனா ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், உலகத்திலேயே செல்வ செழிப்பான இடம் எது? இந்திரலோகம். இந்திரலோகத்துல எல்லாம் கிடைக்கும், பசிக்கவே செய்யாது. பசிக்காதானே சாப்பிடணும். நினைச்சா உடனே அப்படி தொடக்கப்பட்டா ரொம்ப வந்து ஆட வந்துருவான், ஊர்வசி வந்துருவான், மேல வந்துருவா. எல்லாம் இந்த இந்திரலோகம் இருக்கு, எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்திரலோகம் கூட எனக்கு வேண்டாம். ஐயா ஒருத்தன் எல்லாம் இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த சுகமெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எப்ப தெரியுமா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. அந்த ஒரு விஷயம் ஆண்மதியார்கள் ஆழ்வார்கள் அது ஒரு பெரிய ஒரு செய்தி தான். நிறைய சொல்லலாம். ஆண்டாள் இப்ப போன வருஷம் கூட மழையில என்ன பாடுபட்டோம். நனையாதவன் வீடெல்லாம் நனைஞ்சு போச்சு, முங்காதவன் வீடு, முங்காதவன் காடு எல்லாம் போச்சு. ஆனா இந்த மழையை பற்றி அப்பவே சொல்லியிருக்கான் ஆண்டாள் நாச்சியார். கோதை நாச்சியார் ஒரு பாடல்ல மழை மாதம் மும்மாரி பெய்யணும் மந்திரி கேட்பாங்க. மந்திரி கிட்ட மன்னர்கள் கேட்பாங்களா அந்த காலத்துல, மந்திரி மாதம் மும்மாரி பெய்கிறதான்னு. நம்மளால கேள்வி பண்ணுவோம், மழை பெய்யுது தெரியாம கூடவா இருந்தா ராஜா அப்படின்னு. அது இல்லை, மழை யாருக்கு? வேலையர்கள் ஒழுங்காக அவர்களுடைய பணியை செய்கிறார்களா, அவர்களுக்கு ஒரு மழை. வேந்தர்கள் ஒரு பணியை ஒழுங்கா செய்யறாங்க. அரசர் நல்லா இருந்தான்னா குடிகள் நல்லா இருப்பாங்க. அவன் தப்பு பண்ணா அவனுக்கு மேல இருப்பாங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆக வேந்தருக்கு ஒரு மழை, பத்தினி பெண்டிற்கு ஒரு மழைன்னு சொல்லி மாதம் மும்மாரி. இது என்ன அர்த்தம்னா மாசம் 3 மழை பெய்யுதான்னு இல்லை, 3 மழை பெய்யும். இந்த 3 பேரும் சரியா இருந்தா சரியா இருக்காங்களான்னு மந்திரிகிட்ட கேட்பாரு. ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம், மாதம் மும்மாரி
பெய்கிறதா இது தெரியாம உள்ளவங்க அந்த காலத்துல ஆட்சி நடத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நண்பர்களே, ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறிமா. மாதம் 3 மாதம் வீணாங்க கேட்கல, தீங்கின்றின்னு ஒரு வார்த்தைப்படுறாங்க. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம, மனுஷனுக்கு மட்டும் இல்ல, கால்நடைகள். அந்த பாட்டெல்லாம் 30 பாடல்கள் மட்டும்தான் பெரிய பிரபஞ்சத்துல மக்கள்கிட்ட இருக்கு. எல்லா பாட்டும் இருக்கணும். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுதான் அது வாங்கப்படும் நிறைக்கும் வல்லலும் பெறுவதற்கு நீங்காத செல்வம் நிறைந்தேனோ எம்பாவை சொல்லக்கூடாது. மார்கழி மாசம் மட்டும்தான் சொல்லலாம். எம்பாவாய்ங்கிற சொல் பாட்டுல சிலரு பாடுறவங்க எம்பாவாவை எல்லா மாதமும் படிப்பாங்க. ஆனா 30 நாள் 30 பாசனத்திலையும் எம்பாவாய்ங்கிற இதோட முடியும். அந்த எம்பாவாய் என்பது பாடுறத மார்கழி மாசம் மட்டும்தான் சொல்லணும். அது என்ன செய்வாங்க, நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொல்லி 2 தடவை சொல்லி முடிப்பாங்க. அது இந்த பாசனத்துக்குள்ள ஒரு பாங்க. இந்த ஆழ்வார் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரனே ஆயதும் கொழுந்தேனும் இச்சுவை தவிரலான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை தனினும் வேண்டேன் அரகமா நகருடானே ஊரிலேன் காணி இல்லை. இந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றாரு, இந்திரலோகம் ஆளுகிற அந்த ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் பதவி எனக்கு கொடுத்தா கூட, இந்திரனுக்கு பதிலா என்ன ஒரு உட்கார வச்சா கூட அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அச்சுதா அமரரே ஆயிரம் குழந்தை இன்னும் இச்சுவை போதும். பெருமாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கமே, இது போதும்னு ஒரு ஆழ்வார் சொன்னார்னா, தொண்டரடியை ஆழ்வார் சொன்னார்னா அதுதான் ஆழ்வு இல்லையா? வைணவத்துல இப்ப இவங்க பேசுறாங்க. நம்ம தமிழ்ச்செம்மல் பேசுறாரு திருத்தொண்டரை பத்தியும் திருநீலகண்டரை பத்தியும் பேசுறாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுவோம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கச்சேரி அது இவர் சொன்ன சிறுத்தொண்டர் கதையில அது வந்து பெரிய பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார். பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரன். எல்லாத்தையும் விட்டுட்டு கோவணத்தை கட்டிட்டு துறவி ஆயிட்டார். துறவியானவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு, ஒரு ஊருக்கு போற ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன், ரொம்ப பெரிய கதை, ஒவ்வொரு பெரிய கதை. தலை வரப்புல தலையை வச்சு படுத்திருக்கிறார். வரப்புல அறுவடை செஞ்ச வயல். இப்ப மாதிரி மிஷின் இல்லை. அப்ப ஆட்கள் அறுக்கிறாங்க. அப்பெல்லாம் பயிர் ஒரு ஆள் உயரம் இருக்கும். பூம்பால பண்ணி எத்தனை சம்பாவே 64 சம்பா இருக்கு. அந்த தான் ஒரு ஆள் உயரம் இருக்கு. அறுவடை செஞ்சா அதை வேகமா நம்ம நடந்தா காத்த இருக்கும். கோவாலுக்கு தெரியும். ஆனா இப்ப எல்லாம் மாறிட்டு, சின்ன கட்ட பயிர் ஆயிட்டு 90 நாள் ஆயிட்டு, அதுல அது மிஷின் வந்து அறுத்து போயிருக்கு. அப்படி அறுவடை செய்த வயல்ல இந்த தாள்களை பற்றி கவலைப்படாம, தாள்ங்கிறது நம்ம காலம் தாள்களாம் வயல்ல நெல் பயிரினுடைய அறுவடை செஞ்சு மிச்சம் எடுக்கக்கூடியது தாள் தான். தாள் வெட்டுமே முதுகுல குத்துமேங்கிற கவலை இல்லாம வயல்ல படுத்து வரப்புல தலையை வச்சிருக்கிறார். யாரு? பட்டினத்தார். அந்த கோடீஸ்வரன் அவ்வளத்தையும் வேண்டாம்னு வந்த பட்டினத்தார் அவரு தலையை வச்சு படுத்துக்கும் போது ஒரு 4 பொம்பளை கிணத்துல போய் தண்ணி எடுக்க போறார். இவரு பெரிய சாமியார் போல இருக்கு. ஒருத்தி சொல்லலாம், இவரு எல்லாத்தையும் திறந்து வந்திருக்காரு, பெரிய சாமியாரு அப்படிங்க. இன்னொருத்தி சும்மா இருக்க வேண்டியதானே. அவ சொல்லலாம், ஆமா பெரிய சாமி, பெரிய சாமி. இவருக்கு தலைக்கு சுகம் கேட்டுன்னு சொல்லி வரப்புல தலையை வச்சு படுத்திருக்கிறாரு. இவரு என்ன சாமி? அவரு தாழ இருக்குமேங்கிற
பத்தி கவலைப்படாம வரப்புல கொஞ்சம் உயரத்துல வச்சிருக்காரு. இவர் காலில் விழுது, என் காலில் பட்டிருந்தார், காலில் இது விழுது. தண்ணி எடுக்க போனவன் திரும்பி வாரா. அவன் சொல்றது வாஸ்தவம் தானே. நம்ம வரப்பு தலை சுகம் கேட்டுதானே வரப்புல வச்சிருக்குன்னு சொல்லி தலையை கீழே வயலுக்குள்ளே வச்சுட்டு படுத்திருக்காரு. சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருக்காரு வைங்களேன். இந்த தண்ணி எடுக்க போனவங்க ஒரு 4 பேர் திரும்பி வரும்போது அந்த முதல்ல சொல்லலாம், பாத்தியா எவ்வளவு பெரிய ஆளு சாமி, நீ அவரை குறைச்சி பேசிட்டீங்க, அவர் தலையை வரப்புல இருந்து எடுத்து தலையில வச்சுட்டார, சொல்லலாமா என்ன? அப்பவும் அந்த ரெண்டாவது பொம்பளை சொல்லலாம், ஆமா உண்மையான துறவின்னா நம்ம சொன்னதை அவர் கேட்டுக்கவே கூடாது. அவர் கேட்டதுனால தலையை வயல வச்சுட்டு இருக்கான். பொம்பளை பேச்சு கேட்கணும்னு என்ன துறவி, பட்டினத்தால் ஒரு துறவியான்னு கேட்டான். எப்படி சும்மா போற போக்கு அடிச்சு விட்டுருவாடுவோம். ஏன் ஒவ்வொரு வீடுகளில் இப்ப அதெல்லாம் சொன்னோம்னா அன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு பிறகு குழந்தை வந்திருந்தாயா, போய் பார்க்க 10 பேர் போயிருந்தாங்க. எல்லாரும் பார்த்து ஐயா பாரு என்ன அழகா இருக்குல்ல, கையை பாரு கதலி தண்டு மாதிரி இருக்கு, முகத்தை பாரு முழு நிலா மாதிரி இருக்கு. இப்படி பேசிட்டு இருந்த உடனே கேட்டுட்டு இருந்த வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கடைசியில் ஒரு கிளடி இருக்குன்னா அப்படியே சித்தப்பண்ண முடிச்சுட்டாப்புல இருக்காங்க. இப்ப அப்ப வீட்டுல இருந்து அவளை கூப்பிடுவாங்க. இதுதான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு அன்பர்களே. ஆனா பட்டினத்தார் ஒரு பாடல்ல சொல்றாரு, நான் எப்படி சிவனுக்கு ஆளாக போறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க. பட்டினத்தாருக்கு பற்றி மட்டுமே நம்ம 2 மணி நேரம் பேசணும். ஒரு பாடல் சொல்றாரு பட்டினத்தார் சொல்ற ஒரு பாட்டுல, வாழால் மகவறிந்து ஊட்ட வந்தேன் அல்லன். யாரு? சிறுத்தொண்டர். வாழால் மகவறிந்து ஊட்ட வந்தேன் அல்லன், மாறு சொன்ன சூழால் இளமை துறக்க வந்தேன் அல்லன். அன்பு செய்து நாளில் கண் பிளந்து அப்ப வந்தேன் அல்லன். இனி நான் என்ன பெரிய ஆளாக என்ன செய்ய? 3 பேரை சொல்றார். யாரெல்லாம்? சிறுத்தொண்டரன், திருநீலகண்டரன், கண்ணப்பன். இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டாலே நம்ம போதும். சிறுத்தொண்டர் வந்து பெரிய ஆள் இல்லைங்களா, அவன் தேவை பெரிய தேவைன்னு அவரு சேனாதிபதியா இருந்து பிறந்து வந்தார். ஆனா பெரிய புராணத்துல அந்த இடத்துல மட்டும்தான் கணபதீச்சரம் வருது. அதுக்கு முன்னால எந்த தமிழ் நூலிலேயே அந்த கணபதீச்சரத்துல அவர் எல்லா நாளும் என்ன செய்வாரு, யாராவது சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் ஒருத்தர் இல்ல தேடி அலைந்தாரு. இப்ப சிவபெருமான என்ன செய்யறாரு, ஒரு அடியார வாராரு. பண்பாட்டு சொன்னான் பெரிய புராணத்துல. வந்து கேட்கலாம், நீ உங்க அந்த அம்மா திருவெண்காட்டு நங்கை சாமி வாங்க சாமி சொல்லி கால் உட்கார்ந்து உங்க வீட்டுக்காரர் எங்க வந்த வீட்டுக்காரர் எங்க? அவர் உங்களை மாதிரி ஒரு அடியார தேடித்தான் போயிருக்காங்க. அவர் சொல்றாரு, ஆண் இல்லாத வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், வந்தது சொல்லி அனுப்பு. நான் கணபதீச்சரத்துல அரசபுரத்து அடியில இருக்க, வந்தது சொல்லி அனுப்புறார். இவர் ஆள் புற தேடி ஒரு ஆள் கிடைக்கல என்ன வந்து வீட்டுக்கு வர. இப்பதான் ஒரு அடியார் வந்தாரு, கணபதீச்சரத்துல இருக்க. போன உடனே அவருக்கு கேட்பா, என்ன சாப்பிட எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க சாமி கூப்பிட்டு அவர் சொன்னார். இப்பா இங்க வா, என்னைய சாப்பாடு பண்ணி என் பசி அமர்த்திருந்து லேஸ் இல்லை. நான் 6 மாசத்துக்கு ஒருக்க தான் சாப்பிடுவேன், டெய்லி சாப்பிட முடியல. அவரு 6 மாசத்துக்கு ஒருக்க தான் சாப்பிடுவேன். அதுல பல கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது நிறைய. ஆமா, பசுமாமிசம் சாப்பிடுவேன். ஒரு முன்னாடி யோசிக்காரு. வாங்க எங்க வீட்டுல தொழுவுல ஏகப்பட்ட பசு இருக்கு, ஒரு பசுவை அதுக்கு என்ன செஞ்சுருவாங்க. இங்க வா, நான் அந்த பசுவை சொல்லல, நரப்பசு இருக்கிறார். நரப்பசுன்னா மனுஷன். அப்போ யோசிச்சுட்டு நம்மளே அப்படின்னு யோசிச்சுட்டு, வாங்க சாமி எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்க, இங்க வா. இப்பவும் கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு மகவாய் இருக்கணும், 5 வயது பாலகனா இருக்கணும், அவனை
அது அது எந்த காயம் இருக்கக்கூடாது, ஊனம் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாத ஒரு எந்த குறைபாடும் இல்லாத குழந்தை, ஒத்த குழந்தையா இருக்கணும். அவனை தான் நீ சமைச்சு போடணும் தான். இப்போ வாங்க பண்ணிடுவோம் எப்படியாவது இவரை கூட்டு போகணுங்கிற ஆசை வீட்டுக்கு. அப்பவும் ஒரு கண்டிஷன் போடுவான். அது சாதாரண அதோடு இல்லை. தாய் பிடிக்க தந்தையை அறுக்க, அம்மா பிடிச்சுக்கணுமா, அப்ப அறுக்கணுமா, அப்படி அறுத்து நீ கை வைக்கணுமா? நடக்கிற காரியமா? இவராது சேனாதிபதி பல தலைகளை கொண்டவர், இவர் அறுத்துவார் வைங்க. அந்த அம்மா வீட்டுல திருவெண்காட்டு நங்கை, எவ்வளவு பெரிய விஷயம். திருவெண்காட்டு நங்கை பிடிச்சுக்கிட்டாங்க, அறுத்தாச்சு, சமையல் பண்ணியாச்சு. சமையல் பண்ணி சாப்பிடணும், இலையை போட்டு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தா இவ என்ன செய்யலாம், உட்கார்ந்துட்டே இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டே இருக்காருன்னு திடீர்னு ஒரு கேள்வி இருக்காரு, தலைக்கறி சமைச்சிருக்கியாங்க? இல்ல, தலைக்கறி எல்லாருக்கும் ஆகாதுன்னு அது மட்டும் சமைக்கலன்னு அம்மா காய்ச்சி சொல்லலாம். அவ வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தாங்க. ஒருத்தருக்கு பொண்டாட்டி கூட நல்லா அமைஞ்சிருவா, வேலைக்காரி அமைய மாட்டான். ஆமா, அவ பேர் சந்தனத்தாலி. சரிதானா? சந்தனத்தாலிங்கிற ஒரு பொம்பளை அந்த வீட்டுல வேலை பார்க்க. அவ சொல்றா, அவன் நினைக்கா பிள்ளைய கறி வைக்க சொல்லணுமா, எதையும் கொடுப்பான், எதுக்கும் தலையையும் கறி வச்சு வச்சுக்கணும். சரி, இல்ல நான் ஆகாதுன்னு போற பொருளை தலைக்கறியும் வச்சிருக்கேங்கிறான். அதையும் வச்சாச்சு. இப்போ சாப்பிட மாட்டான். உடனே சிறு தொண்டர் என்ன நினைக்காரு, நம்ம சாப்பிட்டா தான் சாப்பிடுவோம் போல இருக்குன்ட்டு இலையில அப்படி கையை வைக்காரு. இலையில கையெல்லாம் வச்சாரு. தெரிஞ்சுட்டான், 6 மாசத்துக்கு ஒருக்க சாப்பிடுறவன் நானே சும்மா இருக்கேன், உனக்கு அதுக்குள்ள வயிறு பிடிச்சிக்கு போப்பா, சாப்பிட முடியாது வீட்டுல, சாப்பிட முடியாதுன்னு பதிவிட்டாரு. நான் எதுவும் நம்ம சாப்பிட்டா தான் சாப்பிடலான்னு நினைச்சுதான் இருந்தாங்க. இப்போ என்ன வீட்டுல அவன் பையனை கூப்பிடுறான். பையனை கூப்பிட்டா பையனை தானே கறி வச்சிருக்கு, எப்படி கூப்பிட முடியும்? அவன் நமக்கு உதவான்கிறான். ரொம்ப அழகான வார்த்தையை போடுவாங்க பெரிய புராணத்துல. அவன் இப்போது நமக்கு உதவான், கூப்பிடு அப்படிங்க. வாசலுக்கு போய் கூப்பிடுவான். அவன் பையன் பேரு சீராளன். தெரியலையா? சீராளன் பேர் அந்த பையன் பேர். சீராளா வா, சீராளா வாங்க. எங்க இருந்து வர அப்படி சொல்ற. அவங்க கிடங்க, நீ போய் கூப்பிடுங்க. யார்கிட்ட? திருவெண்காட்டு நங்கைட்ட. பரஞ்சோதி திருவெண்காட்டு நங்கை போய் அவன் அம்மா காரி கூப்பிடுறான். செய்யமணியே சீராளா வா. செய்ய அவளுக்கு பையன் வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் செய்யமணியே சீராளா வாங்கின உடனே பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளை வீட்டுக்கு ஓடி வருவான். பாய்க்கு தெருவில் ஓடி ஆகணும். சீராளா உள்ள வந்தா இலையும் காணும், சாப்பாடையும் காணும், வெடியும் காணும். இந்த கலையில நீங்க சிறு தொண்டருடைய தியாகம் பெருசா, திருவெண்காட்டு நங்கை தியாகம் பெருசா? அங்க இன்னொரு பொம்பளையும் வந்துடலாம், சந்தனத்தாலியும் வந்துடலாம். 2 பேர் ஆச்சா? இருக்கு வருவாங்க. சரி, குடும்பத்தோட காட்சி கொடுக்காது. 5 நிமிஷம் ஆகும். நீங்க என்ன செஞ்சாலும் 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அதை முடிக்கலைன்னா அசிங்கமா போயிடும். அவங்க குத்தமாயிரும், ஜாமி குத்தமாயிரும். சரவணா போ குடும்பா. அத திருவெண்காட்டு நங்கை இந்த சிறுத்தொண்டர் கதையில முடிச்சாச்சு. என்ன சொல்லிட்டே போலாம், விட்டுருவான். அடுத்தால திருநீலகண்டருக்கு வருவோம். திருநீலகண்டர் வேற புயவர். அவர் மண்பாத்திரம் ஓடு செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு திருவோடு செஞ்சு ஒரு சிவனடியாருக்கு கொடுப்பாரு. இது வழக்கம், அவருக்கு வழக்கம். செய்யும் போதும் வீட்டில் இருக்கும் போதும் இவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை திருநீலகண்டம். அவரு பாடல்கள் பாடுவார். கோயில சிவன் கோயில போய் பாடுவாரு. ஒரு நாள் பாடிட்டு வர்ற வழியில மழை பெஞ்ச உடனே அந்த காலத்துல இருந்திருக்கு. அது ஓரமா ஒதுங்கி இருக்காரு. இப்ப மழை நனைஞ்சு வேட்டு துணியெல்லாம் நடுங்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பரந்தெரியலுக்கு போனதாக சொல்லல பெரிய புராணத்துல. நிக்கிறாரு. அந்த அம்மா உள்ளே இருந்து அப்பவும் நிற்கிறாரு. திருநீலகண்டம் சொல்லிட்டே நிற்கிறாரு.
இது சத்தம் கோயில பாட்டு பிடிக்கிற சத்தமாக கேட்க அப்படின்னு உள்ள இருந்து அந்த அம்மா வெளியே வர்றாங்க. இவர் ஈர வேட்டையோடு நிற்கிறோம்னா கையை பிடிச்சி திருவிழம் சொல்லிட்டு யாராவது உள்ள கொண்டு போயிடலாம். கொஞ்சம் வேற நல்ல வேட்டையை கொடுத்து கட்டி வந்து மழை வெடிக்கவே இல்லை. விடிய மழை விடிய போற நேரத்துல வீட்டுக்கு வர எங்க போயிட்டு வரேன்னு ஒரு பொண்டாட்டி கேட்கணும். கேட்டா தான் நம்ம பொண்டாட்டி இல்லை கேட்பாங்க எங்க போயிட்டு வரேன்னா அதுக்குள்ள ஒருத்த போய் சொல்லிட்டா நம்ம ஆடிக்கிற மாதிரி ஒரு ஆளு வீட்டுக்காரர் அந்த இடத்துல இருக்காரு. அங்க நான் பார்த்தேன்னு சொல்லி போயிட்டேன். நம்ம இடத்த மாத்திட்டாரு. அதில் பார்த்தேன்னு சொன்னோம்னா எங்க போயிட்டு வரீங்க? இல்லம்மா மழை பெஞ்சது ஓரமா நின்றுட்டு வராங்க. அப்போ ஒரு கோபத்துல அவருக்கு வந்து அங்க போயிட்டு நீ வாழ ராசிட்டு எமை தீண்டினால் திருநீல கண்டவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். அன்னையில இருந்து அவளை தொடாம இருக்கிறார். இளமை துறக்க வல்லே நல்ல பாடல் வரி வந்திருக்குன்னா இளமை துறக்க வல்லே நல்லான்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் தொடாத சமையல் நடக்கு, சாப்பாடு நடக்கு, எல்லாம் நடந்துட்டு தான் போகலாம். ஆனா ஒருத்தர் தொடலை. இதுக்கிடையில சிவனடியார் வந்து ஒரு மோடை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கப்பா, நான் ஒரு 6 மாதம் காய் குப்பிட்டு வரேன். காய் குப்பிட்டு வரும்போது கேட்கும்போது தான் சொல்லி ஒரு திருவோடை கொடுத்து போயிருக்காரு. இந்த திருவோட ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காரு. 6 மாதம் இல்லை, அப்போ 6 மாதமா 6 வருஷம் கூட ஆகும். காய்க்கு போயிட்டு வந்து எப்பா திருவோடை கொடுப்பாங்க. பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஓட்டை காணும். ஓட்ட பெட்டியா இருக்குமான்னு பார்த்தா ஓட்ட பெட்டியும் இல்லை, நல்ல பெட்டி தான், ஆனாலும் ஓட்டை காணும். திருவோட்டை காணும். சரின்னு சொல்லி ஐயா நான் உங்களுக்கு இதை விட நல்ல ஓடு சரிதா, நான் கொடுத்த ஓடு தான் வேணும், திருவோடு தான் வேணும். இல்லை பார்த்தேன் காணும். இது யார்கிட்ட கொடுத்த போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நடக்க உடனே அவர் சொன்ன மாதிரி தில்லைவாழ் அந்தனர்கள் பஞ்சாயத்துக்கு போகுது. அப்படி வந்து நான் சத்தியம் பண்ணா யாருக்கு முடியலாம், சத்தியம் பண்ணு நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுன்னா சரி நான் சத்தியம் பண்ணு, சத்தியமா பெருமாள் நம்ம மேல ஆணையா நான் ஏன் இப்படிலாம் சொன்னா ஏற்றுக்க முடியாது, உன் பிள்ளைய போட்டு பிள்ளை மேல சத்தியம் பண்ணுங்க. ஐயன் மீன் எனக்கு பிள்ளை கிடையாது, பிள்ளை இல்லைன்னா என்ன பெண்டாட்டி இருக்காளா, பெண்டாட்டியை கொண்டு போய் இந்த குளத்துல முங்கி நான் திருவோட ஒண்ணு செய்யலன்னு சொல்லியிருந்தாப்புல அதுவும் முடியாது. இளமை குறைந்தது வேற விஷயம், அதை எவன்டி சொல்லாம இருந்திருக்க முடியல. புலம்பி தீர்த்துவான் 4 நாள்ல எல்லா வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு புலம்பிடுவான் மனுஷன். அவர் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு கூட தெரியாது இவங்களுடைய இல்லறம் அப்படி இருந்திருக்கிறதுன்னு சொல்லி கடைசியில ஒரு மாதிரி ஒரு கம்பை பிடிச்சிக்கிடுங்க, கம்பை பிடிச்சிட்டு முன்னுறன்னு அதுக்கும் பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்து கடைசியில முடிஞ்சு எந்திரிச்சாங்க. இளமையோட வாங்கணும். இங்க யாரு இளமையை திறந்தது திருநீலகண்டம் மட்டுமில்லை, அந்த அம்மாவும் தான். இங்கேயும் நம்ம இவருக்கு மட்டும்தான் இளமை திறக்கவில்லைன்னு 3வது யாராரா கண் பிளந்து அப்ப வந்து நல்ல அங்க மட்டும்தான் இந்த இடது கண்ணை எடுக்கும் போதுதான் தற்காங்க. ஏன் எடப்பாகம் வந்து சக்தி இருக்கான். சிவபெருமானுடைய இடது பாகத்துல சக்தி இருக்கிறதுனாலன்னு சொல்லலாம். ஆனா திண்ணனை வேடர் குல தலைவன் முதல்ல கன்னி வேட்டைக்கு போறான். முதல்ல கன்னி வேட்டைன்னா நீங்க வேற எதுவும் நினைக்கிறாங்க. கன்னி பேச்சுக்கு சட்டசபையில பேசுற மாதிரி வேட்டைக்கு போறதுக்கு முதல்ல இவங்க தோழரோட போறான். போறவன் காட்டுக்குள்ள ஒரு சிவன் கோயில பார்க்க, அங்க ஒரு அர்ச்சகர் தினம் பூஜை பண்ணிட்டு போறா. அந்த பூஜையெல்லாம் முடிச்ச உடனே இவன் பார்க்க இவர் வந்து இவருக்கு இவன் சாப்பிடுறதுன்னு வந்து அப்பா நினைச்சு இந்த கறியெல்லாம் பண்ணி வச்சு தண்ணி கொண்டு போக முடியாது. என்ன செய்யலாம், தண்ணி கொண்டு போக ஒன்றுமில்லைன்னு சொல்லி வாயில தண்ணீரை கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு நாள் 4 நாள் ஆகுது. மறுநாள் வந்து பார்க்காரு, பூஜை வழக்கமா பூஜை பண்றவரு பூஜை பண்ண ஐயெல்லாம் போட்டுருக்காங்க. சண்டால எவனுக்கு சொல்லி அவருக்கு வச்சு சுத்தம் பண்ணுவாரு. மறுநாளும் அதே நடக்கு. மறுநாளும் வந்திருக்காரு. அப்புறம் இவரு பூஜாரி திட்டின உடனே திட்டாத, நீ ஒழுங்கி இருந்து நாளைக்கு பாருங்க வாரா கண்ணு அந்த திண்ணன் உள்ள வரும்போது வலது கண்ணுல ரத்தம் வருது. ஆகா பெருமாளுக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு
வேடவர் தலைவன் இல்லையா, அம்பை வச்சு இந்த கண்ணை எடுத்து அப்புறம் 3 முதல் கண் ஆபரேஷன் அரவிந்த் ஆஸ்பத்திரி வரதுதான் எல்லாரும் தெரியும். முதல்ல கண் ஆபரேஷன் பண்ணவனே கலப்பனாதான் கண்ணை வச்சு வெளியே கொடுக்கலாம் இல்லை. ஆமா, அவர் வந்து வைக்கிறாரு. 2வது அடுத்த கண்ணில் இருந்து வெளியே ரத்தம். அப்போ என்ன செய்யறாரு, இந்த கண்ணி வரலன்னு சொன்ன உடனே இந்த கண்ணை எடுத்தாச்சுன்னா எங்க மட்டும் வைக்கிறது தெரியாதுங்கிட்டு காலா கண்ணை முடிச்சு வச்சுக்கிட்டு அந்த அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு அடுத்த கண்ணை எடுக்க போகும்போதுதான் நில்லு கண்ணப்ப அப்படின்னு சத்தம் கேட்குது. அன்னையில இருந்துதான் பின்னர் கண்ணப்பன் ஆயினார். இதுலையும் கும்பலவார். ஏன்னா கன்னி வேட்டைக்கு அனுப்புனது அவ அப்படி இல்லை, அம்மா தான் அனுப்புதான். இப்போ என்னைக்குதான் நீ கண்ணி வேட்டையை படித்து தலைவனாகிறது போய் கண்ணி வேட்டை ஆரம்பிச்சு. ஆகவே நீங்க சொன்ன உதாரணத்துக்கு சரி, பட்டினத்தார் வெளியில சொல்லலாம். வாழால் மகவரிந்து முட்ட வள்ளையர்கள் அங்க 2 கும்பலம் வந்துடலாம். சந்தனத்தாரியும் திருவண்ணாட்டு நங்கையும் வந்துடலாம். அடுத்த திருநீலகண்டன் அவர் மனைவி வந்துடுறாங்க. ஆகவே நண்பர்களே, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்கிட வேண்டாம். அதுல வந்து ஆன்மீகத்தை வளர்ப்பதிலே பெரும்பகுக்கு வைத்தவர்கள் பெண்ணடியார்கள் தான். இந்த தீர்ப்பு மாவட்டத்துக்கு வழங்கி இந்த அருமையான நாளிலே இந்த